ரைட். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். தமிழகத்தில் ஒரே நிமிஷம். என்ன பிரச்சனை? பிரிட்டிஷ்காரன் இங்கே லேண்டு பிடிச்சிக்கிறான். கர்நாடிக் நவாப் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கர்நாடிக் நவாப்கிட்ட இருந்து என்ன பண்ணுவான், மதுரை ஏரியா தஞ்சாவூர் எல்லாத்தையும் கைப்பற்றிக்குவான். வரி வசூலிக்கிறதுக்கு அவன் பவர் வாங்கிக்குவான். ஸோ மதுரை இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாளையக்காரர்கள். பாளையக்காரர் யார்? நாயக்கர்களுக்கு கீழே இருந்தவங்க. சரியா? அந்த பாளையக்காரர்கள்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மொத்தம் எத்தனை பாளையங்கள் பார்த்தோம்? பாளையங்கள் மொத்தம் எத்தனை? 72. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பெரிய லேண்டு, அதை பற்றி நம்ம 8th பார்த்துட்டோம். அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஃபஸ்ட்டு எதிர்த்தவர் யார்? பூலித்தேவர். பிரெஞ்சு படைகளையும் தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3 கர்நாடக போரில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி. ஆமாவா? கர்நாடிக் போர் யாருக்கு நடுவில் நடக்கும்? ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் ஆங்கிலேயருக்கு நடுவில். அதில் நம்ம ஆளுங்களும் சேர்ந்துக்குவாங்க. அதில் யார் ஜெயிப்பா? ஃபஸ்ட்டு 1.5 போர் ஃப்ரெஞ்சு, அடுத்த 1.5 போர், இறுதியாக யார் ஜெயிக்கிறா? இங்கிலீஷ்காரன் ஜெயிச்சிருவோம். இந்த கேப்பில் அங்கே பிளாசி போர் எல்லாம் முடிஞ்சிருக்கும். பிளாசி போர் முடிஞ்சிருக்குமா? ரைட். பிளாசி போர் முடிஞ்சிடும், பக்சார் போர் முடிஞ்சிடும். அதெல்லாமே கம்பெனி தான் சொல்கிறான், கிழக்கிந்திய கம்பெனி. பிரிட்டிஷ் கிடையாது. செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எல்லா லேண்டெல்லாம் பிடிக்கிறது, நேரடியாக பிடிக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, மறைமுக கிளாஸ் வராதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்க்கணும் வரலாறு. இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்கேன்? 38 பாருங்கள், பார்த்துருங்க, ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களையும் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கிறான், அதை எதிர்க்கிறாங்க நம்ம ஆளுங்க. திருநெல்வேலி பகுதி நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த பூலித்தேவரிடம் வெளிப்பட்டது தமிழ்நாட்டில். இதைத் தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ரைட், ஓகே, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இதெல்லாம் பார்த்துட்ட திரும்ப பார்க்குறோம். திரும்ப எல்லோரும் எதிர்த்தனர். பாளையக்காரர்கள் போர் என அறியப்படும் இது பாளையக்காரர் போராமா 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. இவங்களெல்லாம் அடக்கின உடனே 1801 முடிஞ்சிருமா? அடைக்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் எங்கே? வேலூரில் புரட்சி நடக்குது. சிப்பாய் கழகம், இந்தியாவில் முதல் சிப்பாய் கழகம் அதுதான். ஆமாவா? அதை தான் பார்க்க போகிறோம். மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. பாளையங்கள்னா என்னது? மதுரை நாயக்கர்கள் அவங்களுடைய லேண்டை பிரித்து 72 லேண்டாக பிரித்து அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெட்டை போட்டுருவாங்க. அவங்க தான் பாளையக்காரர்கள். கரெக்டா? ரைட். பாளையங்களும். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ இராணுவ முகாமையோ, அந்த பகுதி பிரித்தாச்சா, அந்த பகுதியில் பாளையக்காரர்னு ஒருத்தர் போட்டுருவாங்க. அவர் தான் இராணுவம் வச்சு அந்த ஊருக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும், வரி வசூலிக்கணும், பிரச்சனை வந்தால் தீர்த்து வைக்கணும். யார் தீர்த்து வைப்பா? பாளையக்காரர். ஸோ இராணுவம் வச்சுருப்பாங்க, அதனால தான் இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஆமாவா? சின்ன அரசு தானே, பெரிய அரசுகளை பிரித்து சின்ன அரசாக கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாரும் மதுரை நாயக்கருக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லோரும் படையை கூட்டிகிட்டு வருவாங்க, அவருக்கு சாதகமாக நிற்பாங்க. இங்கிலீஷ் படம்லாம், பழைய படம், வரலாற்று படம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். லார்ட் ஆஃப் தி ரிங்கு இதெல்லாம் வரும். பாளையக்காரர்கள், சரியா? அவங்க என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. பேரரசு யாருங்க? மதுரை நாயக்கர்கள். சரியா? அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் இவங்க. யார்? பாளையக்காரர்கள். போலிகார் அப்படிங்கிறான் அவன். அவனுக்கு தான் தமிழ் வராதில்ல, போலிகார். போலிகார் என்ற தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க. இறையாண்மைன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் சாவேரியனிட்டி, சாவேரியன் அப்படிம்பாங்க.
இப்போ நடக்குதுல பிரச்சனை, இறையாண்மை கொண்ட நாடுன்றோம். நம்ம போர் நிறுத்தத்தை அமெரிக்காக்காரன் அறிவிக்கிறான். அதுதான் பிரச்சனை. இப்போ புரிஞ்சுதா? பிடிச்சிக்கிட்டானுங்களா மோடியை? ஆமாம், அதுக்கு தான். அப்போ இறையாண்மை அப்படின்னா அர்த்தம், நம்ம நாட்டுக்கு சம்மந்தமான முடிவை நம்ம தான் எடுக்கணும், வேறு நாடு அதில் தலையிடக்கூடாது. சிவிக்ஸில் படிச்சிருப்போம், பார்க்காதவங்க திரும்ப பார்ப்போம், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்காது. சரி, இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டுள்ளது. யார்? மதுரை நாயக்கர்கள். அவர் இராணுவத்தில் படை தளபதியாக இருந்திருப்பார், நல்லா சிறப்பாக செயலாற்றியிருப்பார். சரி, இந்த ஏரியா நீ பார்த்துக்கன்னு அவர்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிருவாங்க. அவர் அந்த ஏரியாவில் பாளையக்காரர், வரி வசூலித்து அந்த ஏரியாவை பார்த்துக்கணும், கப்பம் கட்டணும். யாருக்கு? மதுரை நாயக்கருக்கு. வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரத்தின் ஆட்சி காலத்தில் காக்காத்திய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. வாராங்கல்ல யார்? யார்? அங்கே இருக்கு பாருங்க, விஜயநகர பேரரசு. ஐயோ, யார்? வாராங்கல்லை ஆண்ட காக்காத்தியர்கள், யாதவர்கள், காக்காத்தியர்கள், ஒய்சாளர்கள். நமக்கு இருக்கா? யாருக்கு அப்புறம் பிரிவாங்க? பிற்கால மேலை சாளுக்கியர்லேருந்து பிரிவாங்க. பிற்கால மேலை சாளுக்கியர் ஃபஸ்ட்டு தடவை அட்டன் பண்ணினா லைட்டாக அப்போ தான் ஏதோ இருக்கும், ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப ரீகால் பண்ணணும், திரும்ப கூட அட்டன் பண்ணுங்க. அப்போ முதல்ல பாளையக்கார முறை எங்கே இருந்திருக்கு? காக்காத்திய அரசில். அதை நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. அடுத்து மதுரை நாயக்கர்கள் 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் பார்த்துருப்போம் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். 8th புக்கிலே பார்த்துருப்போம். அது மாதிரி மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள்? 72. பாளையக்காரர் முறையை முதல்ல அறிமுகப்படுத்தி காக்காத்தியர்கள். அந்த முறையை 1529 மதுரை நாயக்கர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ மதுரை நாயக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ண ராஜா பேர் என்ன? விஸ்வநாத நாயக்கர். நாயக் அப்படின்றது யார்? விஜயநகர பேரரசில் லேண்டை இதே மாதிரி பிரித்து கொடுப்பாங்க, பெரிய லேண்டாக. அந்த லேண்டுக்கு தலைவராக இருக்கிறவங்க பேர் நாயக்கர். அந்த நாயக்கர் மதுரை நாயக்கரை பிரிஞ்சிடும், விஜயநகர பேரரசுலேருந்து பிரிஞ்சிடும் மதுரை நாயக்கர்கள். விஜயநகர பேரரசுலேருந்து மதுரை நாயக்கர் பிரிஞ்சிடும். அந்த மதுரை நாயக்கர் அவனுக்குள்ளே நாட்டை சின்ன சின்னதாக பிரிக்கிறான். அதுக்கு பேர் தானே இது பாளையங்கள். அது மாதிரி மதுரை நாயக்கர்கள் எத்தனை பாளையம் இருக்குது? 72 பாளையங்கள். வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகள் நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது பாளையக்காரர்கள். சொன்ன இல்லையா முன்னாடியே, பாளையக்காரரோட வேலை என்ன? அவர் கொடுத்த லேண்டில் வரி வசூலிக்கணும், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கணும், நிலப்பகுதி நிர்வகிக்கிறது. யார் யாருக்கு லேண்டு பிரித்து கொடுக்கணும், தான் நீ விவசாயம் பார்த்துக்கோ, அந்த தனி ஏக்கர் நீ வச்சுக்கோ, தனி ஏக்கர் நீ வச்சுக்கோ அப்படின்னு. அதெல்லாம் எல்லாம் இப்போயும் நடைமுறையில் இருக்குது. நடைமுறையோடு ஒப்பிட்டு வாங்க. அப்படியே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கும், இதெல்லாம் அவங்களே செயல்பட்டுக்கிட்டாங்க. அவருக்கு காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த ஊரை, அந்த பாளையத்தை அவன் தான் காக்கணும், சரியா? அந்த கடமைன்னு சொல்கிறான். அப்போ அரசாங்கம்னா என்னது? மக்களுக்கு வேலை செய்யணும், அதான் கடமை தான். அது இந்த போட்டுருக்காங்க. அதை என்னன்னு சொல்கிறாங்க? படிக்காவல். அந்த பாளையக்காரரோட கடமை அது. அதை என்னன்னு சொல்கிறாங்க? படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி நான் போட்டிருக்கு பாருங்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள், மதுரை நாயக்கர் இருக்கான்ல, அவன் அங்கே பிரச்சனை ஏதாவது வரும், வடக்குலேருந்து யாராவது வந்து மதுரையில் தஞ்சாவூர்லேருந்தோ வேறு மைசூர்லேருந்தோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. முன்னாடி சொன்னால மதுரை நாயக்கருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க படையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கணும் அவருக்கு சார்பாக. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பல நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். புரிஞ்சுக்கங்க, பாளையக்காரர்களுக்கும் அரசுகளுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு புரிதல் மதுரை நாயக்கர்களால் உருவாக்கப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கு. ஆங்கிலேயர் அந்த நிலப்பகுதியை அவன் வசம் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுனா, மதுரை நாயக்கர்களில் உள்நாட்டு கலவரம் இருக்கும். அப்போ ஆற்காடு நவாப்பை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. மதுரை நாயக்கரில் இருக்கக்கூடிய ராணி மீனாட்சியா யாரோ ஒரு பேர் மறந்து போச்சு, இதில் இல்லை. இந்த அம்மா அங்கேருந்து உள்நாட்டு கலவரம் இருக்குது, கூப்பிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்காடு நவாப்பு நமக்கு நாட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான்? உள்நாட்டு கலவரத்தை அடக்கிட்டு, உள்நாட்டு கலவரம்னா வேற ஒருத்தன் ஆட்சி கைப்பற்றுறதுக்காக கலவரத்தில் ஈடுபடுவான்.
பங்காரு அவன் பேர், அந்த ஆளு பேர் மீனாட்சி தான் நினைக்கிறேன் நம்ம ராணி. அந்த அம்மா ஆட்சியில் ஆண் வாரிசு இருக்காது, அல்லது ராஜா இறந்துருவார், வாரிசு வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஆண் வாரிசு இல்லை, ஒரு சின்ன பையனை தத்தெடுத்து அவனை ராஜாவை உட்கார வச்சுட்டு, ஏன்னா பெண்கள் ஆட்சி செய்ய முடியாது இந்தியாவில். ஆனால் சனாதனம் அப்படி சொல்லுது, துபாகூர் சனாதனம். சரியா? அப்போது அந்த அம்மா ஒருத்தனை தத்தெடுத்து உட்கார வச்சுட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும். மீனாட்சி தான் நினைக்கிறேன், மதுரை நாயக்கர்களில் மீனாட்சி. அப்போ அந்த தத்தெடுத்தாங்கள பையன், அவனோட அப்பா, உண்மையான அப்பா, அவன் என்ன பண்ணுவான், சூழ்ச்சி பண்ணி ராணிக்கு எதிராக கலவரத்தை உண்டு பண்ணுவான். அப்போ தான் யார், ஆற்காடு நவாப், வேலூர் இருக்குல்ல, அங்கே உள்ள ராஜாவை கூப்பிடுவாங்க ஹெல்ப்புக்கு, எனக்கு காப்பாற்றுங்கன்னு. அப்புறம் வந்தாங்க, என்னாவும் அவன் கலவரத்தை அடக்கிட்டு இந்த அம்மாவை தூக்கி ஜெயிலில் போட்டு நாட்டை அவன் எடுத்துக்குவான். யார், ஆற்காடு நவாப். இனிமேல் அதோட முடிஞ்சு போச்சு சோழி. யாரோட சோழி, மதுரை நாயக்கரோட சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் அங்கேருந்து இங்கே வந்து வரி வாங்கணும். மதுரைக்கு போய் வரி வாங்குறதுல கஷ்டம் இருக்குது, பாளையக்காரருக்கு வரி கொடுக்க மாட்டான். சரியா? அப்போ என்ன பண்ணுவான், இங்கிலீஷ்காரன் சென்னையில் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்குவான். கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அதை கட்டாமல் இருப்பான். கடன் இங்கிலீஷ்காரன் கேட்டுகிட்டே இருப்பான், எங்கடா கொடுத்த காசு குறான்னு கேட்பான். அப்போ உடனே அவன், சரி நான் உனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக நீ என்ன பண்ணு, மதுரை நாயக்கரோட லேண்டெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்னதுதான் அது, நீ போய் வரி வசூலிச்சிக்கோ அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துருவான். அப்புறம் அவனுக்கு வந்து வரி வசூல் பண்ண வருவானுங்க. பாளையக்காரர்கள் வரி கொடுக்க மாட்டேன், நீ யாரா வெளிநாட்டுக்காரன் வந்து கேட்குற அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதான் போர். ஃபஸ்ட்டு பூலித்தேவர், நெற்கட்டின் சேவல்றியா, திருநெல்வேலி மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய பூலித்தேவர், அவர் தான் எதிர்ப்பார். இந்த இங்கே இருக்கு பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம். இதை ரெண்டாக பிரிக்கலாம், இந்த பக்கம் இதான் மதுரை. ஓகேவா? இதான் மதுரை. ரெண்டாக பிரிப்பாங்க. பிரித்தா இது கிழக்கு பாளையம், இது மேற்கு பாளையம். மேற்கு பாளையம் யார் தலைமையில் இயங்குன்னு பார்த்தோம், பூலித்தேவர் தலைமையில். கிழக்கு பாளையம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதான் கதை. நாயக்க மன்னனால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி ஆகியனவும் கிழக்கில் இருந்தது. மேற்கில் அமையப்பெற்ற இதெல்லாம் முக்கியமான பாளையங்கள். சாத்தூர், நாகலாபுரம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் பார்த்து. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் ஊத்துமலை, மதுரைக்கு தெற்கில் மேற்கு. சரியா? தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சிங்கம்பட்டி ஜமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ கூட பேட்டி அவங்க வாரிசுட்டு கொடுத்துட்ருப்பார், படத்தெல்லாம் கூட வந்துருக்கும். பாளையக்காரர் தான், ஜமீன் கிடையாது. ரைட். பாளையக்காரர்களில் புரட்சி. பூலித்தேவர் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாப்பூஸ்கான் யார், ஆற்காடு நவாபுனுடைய படை தளபதி. அவரோட பேர் தான் என்னது, மருதநாயிமா. மாப்பூஸ்கான்லேருந்து மருதநாயிமா மாறிடுவார். அப்புறம் மாப்பூஸ்கான், யூசப் கானா அது. சரி, மாப்பூஸ்கான் யாரோட, இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆற்காடு நவாபுனுடைய படை தளபதி. திருநெல்வேலிக்கு சென்றார். கர்னல் ஹாரன், இவன் யார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இவன் நான் சொன்ன கதையெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இவங்க தான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ படையை எடுத்துகிட்டு போகிறான் இங்கிலீஷ்காரன். ஆற்காடு நவாப் இப்படி படையும் கூடுறான்னு கூப்பிட்டுக்கிட்டு யார் போகிறா, கர்னல் ஹெரன் கிளம்புறாரு அங்கேருந்து மாப்பூஸ்கானை கூட்டிகிட்டு. மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. அதன்பின் தொடர்ந்து
கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹரன் பணிக்கப்பட்டார்னா ஆர்டர் போடுறாங்க மேலேருந்து. கவர்னர் இருப்பாங்க, இவர் படைத்தளபதி, ஆங்கில படைத்தளபதி. மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களும் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். மேற்கில் முன்னாடியே சொன்னது தான். மேற்கு பாளையங்களில் எட்டு யார்? நெற்கட்டின் சேவலில் இருந்த பூலித்தேவர். இவர் சொல்கிறத அவங்கெல்லாம் கேட்பாங்க. மற்ற பாளையங்கள்லாம் அதான் சொல்கிறாங்க, செல்வாக்கு பெற்றிருந்தார். பீரங்கிகளின் தேவையும் துணை களப்பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார். பீரங்கியில் நிறையா ஆல்ரெடி அந்த மதுரையில் அட்டாக் பண்ணும்பொழுதே நிறைய பொருள்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் சண்டை போடாமல் வந்துடுறாராமா. கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செஞ்சுட்டு போய் சண்டை போடுறான்னு அனுப்பி விட்டாக்க போகமாட்டேன்ட்டான். எங்கே? நெற்கட்டின் சேவலுக்கு ரிட்டன் ஆகிட்டான். யார்? ஹரான். அதனால் அவரை பணியிலேருந்து நீக்கிடுறாங்க. கம்பெனியினுடைய படை தளபதியாக இருந்த ஹரானோட பணியை நீக்கிடுறாங்க. என்ன காரணம்? சண்டை போடாமல் ரிட்டன் வந்துட்டார். மேலே ஆர்டர் போட்டால் ஆர்மியில் என்ன பண்ணணும்? அப்படியே கேட்கணும், ஒபே பண்ணணும். அதனால் நீக்கிடுறாங்க. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணி. பிரிட்டிஷ் எதிர்க்கிறவங்களாம் ஒன்று சேர்றாங்க மேற்கு பாளையத்தில். யார்? நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமியா, நபிகான், கட்டாக் என 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தனர். சந்தா சாஹிப் யார் சார் அப்படின்னா ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் தான் என்ன பண்ணுறான்? மதுரையை கைப்பற்றிக்கிறான். மதுரை பகுதியில் அவன் பணியாளரை நியமிக்கிறான். அந்த பணியாளர் தான் யார்? மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக், இவங்கெல்லாம் ஆற்காடு நவாப் 3 பேர் தான். நபிகான், கட்டாக், மியானா, முடிமையா, நபிகான். 3 பத்தானியனா என்ன அர்த்தம் தெரில. மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தனர். யார் சார்பில்? ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் சார்பில் பொறுப்பு. அங்கேருந்து வரி வசூலிக்கிறது இதெல்லாம் பண்ணணும். அவங்க 3 பேர். அவர்கள் ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். அவங்க ஆற்காடு நவாப் தான் நியமிக்கிறாங்க. சரியா? சந்தா சாஹிப்க்கு அப்புறம் வந்தவன் ஆற்காடு முகமது அலி. அந்த கர்நாடிக் போரில் பார்த்துருப்போம் முகமது அலி. சரியா? இவர் தான் நியமிக்கிறாரு சந்தா சாஹிப் அங்கேருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆற்காட்டுக்கு நவாப்பாக யார் வருவா? முகமது அலி வந்துடுவார். அந்த கதையெல்லாம் அங்கே பார்த்துருப்போம். சரியா? முகமது அலி வந்துடுவார். சரி, அப்போ முகமது அலி வந்தார் ஆற்காட்டு நவாப்பா. அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணு இவங்க 3 பேரும். அவங்க சப்போர்ட் பண்ணாமல் ஆற்காடு நவாப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய யார்? பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் கதை. பாளையக்காரர்கள் அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். யாரு கூட? ஆற்காடு நவாப்புக்காக பணி நியமனம் செய்யப்பட்ட மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக். ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் இருக்கும் பொழுது மேலே நியமிச்சிருப்பார். அவருக்கு அப்புறம் யார் வரா? முகமது அலி வராரு. அவர் அப்போ முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? பாளையக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? ஆற்காடு நவாப்னா நான் தான் அவங்க 3 பேரை நியமிக்கிறேன். நான் இறந்துட்டேன், எனக்கு அப்புறம் ஒருத்தன் வாரிசு வரான், அவன் தான் ராஜா இங்கே என் இடத்துல. அந்த 3 பேர் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? எனக்கு அப்புறம் வந்தவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். இல்லாமல் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பூலித்தேவருக்கு பாளையக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுறான். இதுதான் கதை. ஓகேவா? ரைட். மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரன் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துகிறார். எல்லோரும் சேர்ந்து வெள்ளைக்காரனை அடித்து துரத்தணும். இங்கிலீஷ்காரனா யார்? கார்த்தி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக. அவங்க மேற்கு பாளையங்களில் எழுது ஒரு பாளையம் சிவகிரி. அவர் மட்டும் பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தனர். அவர் மட்டும் யாருக்கு இது பண்ணல? பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுக்கல. மற்றவங்க எல்லாருமே மறவர் அப்படிம்பாங்க. மறவருங்கிறது அங்கே ஒரு ஜாதி. இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போரிட்டாங்கன்னு சொல்லி தான் இவனுங்களை குற்ற பரம்பரைன்ட்டானுங்க. குற்றத்திலே ஈடுபடுவாங்க மறவர், குற்ற பரம்பரைன்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க.
எதுக்காக? இதுக்காக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதை அப்புறமேல மாற்றுவாங்க, டிஎன்சின்னு மாற்றுவாங்க, டினோட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு. யார் மாற்றிருப்பாங்கன்னு பாருங்கள் நீங்களே. குற்றப்பரம்பரைனா அது அர்த்தமே வேற இல்லை, பேரே மாற்றுவாங்க. எம்பிசி இருக்காங்களே, எம்பிசி கூட இவங்களும் வருவாங்க, எம்பிசியில் வரும் இவங்களாம். இதுதான் வரலாறு. அவனுக்கு குற்ற பரம்பரை ஏன் பேர் வச்சாங்கிறதே அதுதான் வரலாறு. இவங்க தான் மறவர்கள், இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதல்ல. கல்லர், மறவர் இதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? முக்குளத்தூர் சொல்லுவாங்க, அதில் இவங்களும் ஒருத்தாங்க. யாவும் அவரை ஆதரித்தன. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டணியில் இணையவில்லை. எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சிலாம் கிழக்கு பாளையங்கள், கிழக்கு பாளையம். இது மேற்கு பாளையம். மேற்கு பாளையத்தில் சிவகிரி மட்டும் ஒத்து வரல, மற்ற எல்லாரும் பூலித்தேவர் கூட ஒன்று சேர்றாங்க. அடுத்தது, மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். ராமநாதபுரம் இங்கே இருக்குது, சரியா? திண்டுக்கல், புதுக்கோட்டை இங்கே இருக்குது. அவங்களாம் நம்ம ஊருக்காரனுக்கு தான், நம்ம ஆளுங்க தான், நம்ம ராஜா தான். பட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் மட்டும் தனித்து நிற்கிறா? இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணல? பாஞ்சாலங்குறிச்சி இவங்களாம். பூலித்தேவர் மேற்கு பாளையங்கள், அதில் கூட அவர் பக்கத்து பாளையம் சிவகுரி கூட என்ன பண்ணல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நிற்கிறார். இப்போ புதுக்கோட்டை ராமநாதபுரத்தோடு சேர்ந்து இங்கிலீஷ்காரன் அட்டாக் பண்ண போகிறான். அதான் கதை, அதான் அந்த சூழ்நிலையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பூலித்தேவர் மைசூரின் ஐதர் அலி. அப்போ ஐதர் அலி இருக்கார் இங்கே மைசூரில். மைசூர் இங்கே வரும், இதான் மைசூர் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பூலித்தேவர் இங்கே இருக்கார். மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே வந்துடலாம் குறுக்க. அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். திம்பம் மலைப்பாதை இருக்குல்ல, அவங்க போட்ட ரோடு தான். அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மேலே அவங்க கட்டின கோட்டையெல்லாம் இருக்குது. திப்பு சுல்தான் ஐதர் அலி இருக்காங்களே, அவங்க கட்டின கோட்டை. ஐதர் அலி அங்கே இருக்கார், அவரும் எதிர்ப்பு தெரிவிப்பார், பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறம்பார். அதேமாதிரி மைசூருக்கும் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரன், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு ஆகாது, தெரியும் நமக்கு. அப்போ இங்கிலீஷ்க்கு எதிரானவங்களாம் ஒன்று சேர்றாங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் சப்போர்ட்டு, இவரோட சப்போர்ட்டு, இவர் பூலித்தேவர் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு. இப்போ அது இப்போலாம் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது, வேகமாக நடந்துடும். அப்போல்லாம் இல்லை, டக்குன்னு நினச்சவொன்னா என்ன பண்ணலாம்? ஹெலிகாப்டர்லேயோ ஃப்ளைட்லேயோ போய் இறங்கிடலாம். அப்போல்லாம் அப்படி இல்லை, குதிரை வண்டியில் தான் போகணும், சரியா? பூலித்தேவர் ஐதரன் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபடுந்த ஐதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவலை. பெற முற்படுறாரு, பூலித்தேவருக்கு ஐதர் அலி ஹெல்ப் பண்ணலை. என்ன காரணம் சார் அப்படின்னா, ஐதர் அலி ஆல்ரெடி இங்கே இருப்பானுங்க மராத்தியர்கள், அவங்களுக்கு இவங்களுக்கு. ஏன்னா அவன் நாட்டை வந்து பிடிப்பாங்க, வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயிலெலாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க மராத்தியர். ஸோ அவருக்கு எதிராக சண்டை போட்டுட்ருக்காரு, சப்போர்ட்டுக்கு வர முடியலை. சப்போர்ட் பண்ணுறன்ட்டார், ஆனால் வர முடியலை, சரியா? அதுதான் உண்மை. களக்காடு போர், பூலித்தேவருக்கு இங்கிலீஷ்காரனுக்கு நடுவில் களக்காடு போர். இப்போ என்ன டீமு? புதுக்கோட்டை ராமநாதபுரம் இங்கிலீஷ்காரன் ஒரு டீமு, பூலித்தேவர் மேற்கு பாளையத்தில் இருந்தவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீம். போர் நடக்குது. வரி கொடுறான்னு கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றான், போர் நடக்குது, சரியா? ரைட். நவாப், அதே மாதிரி நவாப்பு ஓட்டம் பாருங்கள். ஆற்காடு நவாப் இருக்கான், அவன் ஆற்காடு நவாப்பு இங்கிலீஷ்காரன், புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராஜாக்கள் 4 பேர் ஒரு படை. கூடுதல் படைகளை மாப்புஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கும் செல்லும் படையை பலப்படுத்தினார். திருநெல்வேலிக்கு மாப்புஸ்கான் தலைமையில் ஒரு படை போகுது, அங்கே நிறையா கூடுதல் போர் வீரர்கள் அனுப்பி வைக்கிறார். மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களை மாப்புஸ்கான் பெற்றார். ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய படை இங்கிலீஷ்காரன் கம்பெனி படையிலேருந்து ஒரு 1000 பேர், நவாப் கொடுத்து விட்டா ஒரு 600 பேர், 1600 பேர் சேர்றாங்க. சினிமாவில் பார்க்குற லட்சக்கணக்கான பேர்லாம் சண்டை போட மாட்டான், பெரிய ராடு அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு மாயை உருவாக்குது. என்ன படம் பாகுபலி பார்த்தோம்ல, எத்தனாயிரம் பேர் இருக்கானுங்க, லட்சக்கணக்கான பேர் சண்டை போகிறோமா? 1000 பேர் சேர்ந்தால் படை, 600 பேரே பெரிய படம்ன்றானுங்க, சரியா? அடுத்தது, மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியிலேருந்து குதிரைப்படை காலாட்படை ஆதரவும் இருந்தது. அங்கேருந்து யாருக்கு? மாப்புஸ்கானுக்கு. கர்நாடக பகுதினா அது நவாப்பு தான். குதிரைப்படை காலாட்படை. மாப்புஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படையை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். திருவிதாங்கூர், அதுக்கு தான் மேப் வேணுங்கிறது, சரியா? அங்கே பாருங்கள், இதிலேருந்து இது ஃபுல்லாக திருவிதாங்கூர்.
கேரளா, திருநெல்வேலி. இப்போ நீ ஐயப்பன் கோயிலுக்கெலாம் போகிறல்ல, திருநெல்வேலி போய் தான் தேனி கம்பம் இருக்குல்ல, அப்படி போய் திருநெல்வேலி அப்படி போயிடலாம். இது ஒரு ரூட் இருக்குது, கணவாய் இருக்கும், அது வழியே போயிடலாம். அப்படி இல்லைனா இப்படி சுற்றிட்டு வரலாம். ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்ம நாட்டு ராஜா தான் ஆகணும். அங்கே கேரளா மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். அங்கேருந்து ஒரு படை 2000 பேர் யாருக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க? பூலித்தேவருக்கு வராங்க. களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாப்பூஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. களக்காடு போர் யாருக்கு நடுவில் நடக்குது? இங்கிலீஷ்காரனுக்கும் பிரிட்டிஷ் படை. அதில் மாப்பூஸ் கான் தலைவர். மாப்பூஸ் கார் யார்? ஆற்காடு நவாப்புனுடைய படை தளபதி. ஆற்காடு அந்த மாப்பூஸ் கானுக்கு யாரோட படை அனுப்புகிறாங்க? ஆற்காடு படை, அப்புறம் புதுக்கோட்டை, அப்புறம் இங்கிலீஷ்காரனோட படை, ராமநாதபுரம், இவங்க சப்போர்ட்டு. பூலித்தேவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? பாளையக்காரர்கள் ப்ளஸ்ஸு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துலேருந்து 2000 பேர் வராங்க. களக்காட்டு போரில் யார் ஜெயிக்கிறா? பூலித்தேவர் ஜெயிக்கிறார், மாப்பூஸ் கான் தோற்கடிக்கப்படுகிறார். அடுத்து யூசப் கானும் இவர் யூசப் கான் தான் யார்? மருதநாயகம். மாப்பூஸ் கான் கிடையாது. பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் நேரடியாக அடித்து துரத்திட்டாங்க மாப்பூஸ் கான். அதாவது ஆற்காடு நவாப் படை வருது, பிரிட்டிஷ்காரனோட படையோடு சேர்ந்து வருது. ஸோ அவனை அடித்து துரத்துனதுனால பிரிட்டிஷ்காரனே இப்போ களத்தில் இறங்குறான். சரி, ஆற்காடு நவாப் நீ ஒதுங்கியோ, உன் படையை கூட நான் எடுத்துக்கிறேன், நான் தலைமை ஏற்று போகிறேன்னு வரான். அதான் போகிறாங்க. பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்களுக்கு எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது. திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 63 வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டு. யாரோட சப்போர்ட்டோட? ஆமாம், 56லேருந்து 63 வரைக்கும். இந்த பக்கம் ஒரு 7 வருஷம். அதுதான் அவங்க வேலை. அடுத்து கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசப் கான் சாகிப் என்றும் தனது மத மாற்றத்துக்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். மருதநாயகம் இயற்பெயர் மருதநாயகம். மதம் மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது? யூசப் கானாக மாற்றிக்கிறாரு. இன்னொரு பேர் என்னது? கான் சாகிப். திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள், வெடிமருந்துகள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை. திருச்சி அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. அங்கேருந்து பீரங்கி படை வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவசரப்படக்கூடாது. இப்பயும் இராணுவத்தில் இருக்குது, சும்மா போய் டக்குன்னுலாம் அடிக்கக்கூடாது. இராணுவத்தில் எதிரி 3 பேர் இருக்கான், நான் ஒரு ஆள் இருக்கேன், நான் அட்டாக் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். எதிரி 3 பேர் இருக்கானா, எனக்கு 9, நான் என் கூட இன்னும் 8 பேர் வேணும், 9 பேர் இருக்கணும், அப்போ தான் நான் அதை அட்டாக் பண்ணணும் அவனை. இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் அதெல்லாம் ரூலு. ஏன்னா நான் ஒரு ஆள் போய் அட்டாக் பண்ணால் அவன் உஷாராயிடுவான். புரிஞ்சுதா? அதேமாதிரி அவன் வெயிட் பண்ணுறான். ஏன்னா எதிரியை சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. நம்ம அவனோட பல மடங்கு பலம் ஆனதாக தான் அவன்கிட்ட மோதணும், இல்லை ஒதுங்கி போயிடணும். சரியா? வீம்புக்கு போய் சண்டைக்கு போகக்கூடாது அவன்கிட்ட. பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760, புரியுதா? பிரெஞ்சு படை அப்போ இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும், கர்நாடிக் போர் நடந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹைதர் அலி அவங்க எதிர்க்கிறாங்க, அங்கே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னொரு 2 இடத்துல ஆல்ரெடி போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு தண்டை நம்ம சண்டைக்கு போகக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் பீரங்கி படை லேட்டாக வருது, 1960 வருது. யூசப் கான் நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்கு நடத்திய இத்தாக்குதல் 2 மாதங்கள் 1760 நீடித்தது. 1761 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள், நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது, 1761 நடக்குது. அந்த பழைய கர்நாடிக் போர், மைசூர் போர், அதோட இயர்லாம் எழுதி இதையும் பக்கத்தில் எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும், அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. அதுக்கப்புறம் கதையை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு. சரி, பூலித்தேவருடைய முக்கியமான 3 கோட்டைகள் நெற்கட்டு சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். யூசப் கான் அவன் கட்டுக்காட்டு கொண்டு போயிட்டான். யூசப் கானோட பழைய பேர் என்னது? இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய, பாண்டிச்சேரி எப்போ கைப்பற்றுவானுங்க?
ரெண்டாவது கர்நாடிக் போரா, மூணாவது கர்நாடிக் போர். 2, 3 ரெண்டுலேயுமே கைப்பற்றுவாங்க. ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவம் முழுவதுமாக குறைத்தன. அதான் 3வது கர்நாடிக் போர் முடிஞ்சிருச்சு. இந்த கேப்பில் 3வது கர்நாடிக் போர் முடிஞ்சிருச்சு. இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைத்தது என்று எண்ணியிருந்த பாளையக்காரர்கள் ஒற்றுமை உடைய தொடங்கியது. அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் பிரெஞ்சுக்காரன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனே தோற்று போயிட்டான். யார் கூட? ஆங்கிலேயர்கிட்ட. அப்போ பெரிய ஆளோட சப்போர்ட் வராது அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க, இவனுங்களாம் உடஞ்சிருவானுங்க. இப்போ அரசியல் நடக்குது பாருங்கள், இங்கே இதே மாதிரி தான் நடக்கும். அரசியல் கூட்டணிலாம் சேர்றாங்கல்ல பாருங்கள், அதே மாதிரி நடக்கும். இதையடுத்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கின. இவங்க உடஞ்சிட்டாங்க. பாளையக்காரர்கள் உடஞ்சி திருவிதாங்கூர் சமஸ்தான பாளையக்காரர்கள் ஹெல்ப் பண்ணானா, அவனும் பிரிட்டிஷ்காரனுக்கு போயிட்டான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சேத்தூர் பாளையம், ஊத்துமலை பாளையம், சுரண்டை இந்த பாளையங்கள்லாம் அவங்க போயிட்டான். ஏன்னா வலிமையான கூட தானே போய் சேர முடியும். ஃப்ரெஞ்சுக்காரனை ஏன் வலிமையாக நினச்சாங்கன்னா, அவன்கிட்ட பிரிட்டிஷ்காரனுக்கு ஈக்குவலான பீரங்கி, துப்பாக்கி எல்லாமே இருக்குது, குதிரை படையெல்லாம். ஸோ அவன் வந்தால் நம்ம ஜெயிக்கலான்னு இந்த பக்கம் இருந்தானுங்க. எப்பயுமே என்ன, அவன் வெற்றி பக்கம் தான் உள்ளே பூதுவாங்க மக்களோட மனநிலையே அதுதான். அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பொய்யா விட்டடிப்பானுங்க. இந்த கூட்டணி பயங்கரமாக ஓட்டு வாங்கிருச்சுங்க அப்படின்னு. எதுக்குன்னா முக்கியமாக நான் நீங்கள் உடைக்கிறதுக்காக, அந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் பிரிகிறதுக்காக. அதெல்லாம் சைக்காலஜி. நேற்று பாருங்கள், சிபிஎஸ்சிக்கு ஒரே டைமில் ரிசல்ட் விட்டானுங்களா? சிபிஎஸ்சி ஸ்கூல் +1 10th 2 ஒரே நாளில் ரிசல்ட் திடீர்னு விட்டானுங்க. சொல்லக்கூட இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் மோடியை திட்டிகிட்டு இருக்கீங்களா, போர் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களா, மோடியை கிளை ஊற்றுறானுங்களா, அதை டைவெர்ட் பண்ணணும். இப்போ என்ன, மக்களோட மனநிலை அதை பற்றி பேசுகிறத விட்டு அவன் குழந்தைங்க ரிசல்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்கியா சம்மந்தம் இல்லாமல் சொல்கிற? சைக்காலஜி, மக்களோட சைக்காலஜி. வரலாற்றிலேருந்து நம்ம வெறும் ஃபேக்டை மட்டும் எடுத்துக்கூடாது, கான்செப்ட் எடுத்துக்கணும். மனநிலை அப்படியே மாறிடுவாங்க. இப்போ என்ன, அவனை பற்றி பேசுகிறத விட்டுட்டு டக்குன்னு குழந்தைங்கள பார்ப்பான், ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். கம்பெனிக்காரன் தான் யூசப் கான் அனுப்புகிறான். அவர் பாளையக்காரர் கூட டீலிங் பேசுகிறார். அமைதியாக வாயா பேசிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அவர் தூக்கில் போட்டுறாங்க. மருதநாயகத்தை கொண்டு விட்டாங்க. அதான் அந்த படம், கமல்ஹாசன் படம். 2000 எடுக்க ட்ரை பண்ணுவார். முடிஞ்சு வச்சு ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கமல்ஹாசன் ராணிலாம் கூட திறப்பு அந்த ஓப்பனிங்க்கு வந்திருப்பாங்க. மருதநாயகன் இன்னும் எடுக்கல, அந்த படத்தை எடுக்கல அவர். ரைட். யூசப் கான், மாபூஸ் கான் கிடையாது, யூசப் கான். ரைட். பூலித்தேவரின் வீழ்ச்சி. இப்போ என்னாச்சு? 2வது போர் நடக்கலை, சூழ்நிலையை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்க. யூசப் கான் பூலித்தேவர் எல்லாத்தையும் ஏரியாலாம் கைப்பற்றிட்டாரு. ஸோ பாண்டிச்சேரி அங்கே தோத்துருச்சு, ஃப்ரெஞ்சுக்காரன் தோற்று போயிட்டான். அப்போ பூலித்தேவர் கூட கூட்டில் இருக்கக்கூடிய 4-5 பாளையங்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானம் சேர்ந்து. அந்த டைமை பாளையக்காரோட இவர் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறதுக்காக யூசப் கானை தூக்கிட்டு போய் சதி, துரோக வழக்கு, நம்பிக்கை துரோகம் இருக்குல்ல, அந்த வழக்கில் உள்ளதுக்கு 1764 போட்டு தள்ளிடுவாங்க. பூலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து, யார் கான் சாஹிப்? யூசப் கான். நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர், அவர் இறந்து போயிட்டார். இருந்தாலும் நாடு இல்லை, அவரோட கோட்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. 3 கோட்டையும் யூசப் கானே பிடிச்சிக்கிட்டார். சுற்றிட்டு வரார். திரும்பி வந்து 1764 நெருக்கட்டும் சேவலை மீண்டும். யூசப் கான் தான் செத்து போயிட்டார்ல, அவர் தூக்கில் போட்டானுங்க. ஆள் இல்லை, படை தளபதி இல்லை பிரிட்டிஷ்காரனுக்கு. அப்போ வராரு, அவன் செத்த கேப்பில் அவர் வராரு. வந்து நெருக்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார். எனினும் 1767 கேப்டன் கெம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்றவர் நாடிழந்த நிலையில் காலமானார். போயிடுவார். மேற்கு தொடர்ச்சி மலை, பழைய கதையிலே சொல்லியிருப்பேன். திருநெல்வேலி இங்கேருந்து போனீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடெலாம் ப்ளைனாக இருக்கும், சமவெளி. ரைட் சைடு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை. அதில் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குவார். காட்டிலே இருந்து இறந்து போயிடுவார். அவ்வளோதான் பூலித்தேவரோட கதை. பூலித்தேவரோட சண்டை என்னது? ஒரே ஒரு சண்டைக்கு பேர் என்னது? களக்காடு போர்.
களக்காடு போரில் யார் யார் சண்டை போட்டது? மாப்பூஸ் கான், புலித்தேவர். அடுத்தது யூசப் கான். யூசப் கான் என்ன பண்ணுறாரு? கைப்பற்றிடுவார். அப்புறம் நாட்டை விட்டுட்டு ஓடிட்டு யூசப் கான் இறந்தவொடனே திரும்ப வந்து நெற்கட்டின் சில கைப்பற்றுவார் புலித்தேவர். அப்புறம் கேம்பல் அவர் அடித்து தோக்கடித்து துறைச்சிடுவார். அவ்வளோதான் புலித்தேவரோட கதை முடிஞ்சு போச்சு. ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் ஏதோ படம் வந்துச்சா அப்போ ரீசெண்டாக? பாட்டா? ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்டவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். அப்போ கேட்பாங்க, பூலித்தேவனுடைய முக்கியமான படை தளபதி யார்? ஒண்டி வீரன். செவிவெளி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. கதை மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊர் பக்கம் அந்தந்த கதையை பேசிக்குவாங்க. இந்த ஊரில் பூர்வகுடி மக்கள் இருக்காங்கள, அவங்க அந்த கதையை இன்னும் பையனுக்கு பேரனுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒண்டி வீரன் எதிரின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்றும் கூறியுள்ளார். கையை வெட்டுப்பட்டுருச்சு, ஒரு கை போயிடுச்சு, இன்னொரு கையில் என்ன பண்ணுறாராமா? எதிரியோட கோட்டையில் உள்ளே பூந்து நிறைய பேரை வெட்டி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும். வேலு நாச்சியார். சரியா? வேலு நாச்சியார் எந்த ஊர்? சிவகங்கை. அது பாளையம் கிடையாது, அது தனி நாடு மாதிரி, சிற்றரசர். சிவகங்கை இங்கே இருக்குது பாருங்கள். சிவகங்கை, மதுரை பக்கத்தில் சிவகங்கை. அந்த ஏரியாவுக்கு ராஜா தான் யார்? அவங்க வீட்டுக்கார் பேர் என்ன? அவங்களோட மனைவி ராமநாதபுரத்து அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு. மதுரை நாயக்கர்களுக்கு கீழே சிற்றரசர் தான் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. செல்லமுத்து ராமநாதபுரம். இவங்க இந்த அம்மா பிறந்த ஊரை சொல்கிறாங்க. ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் அங்கே பிறந்து பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சேதுபதி சிவகங்கை. அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. அரச குடும்பத்தால் ஆண் வாரிசு இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லாதனால இந்த அம்மையை வளர்க்குறாங்க. இந்த படத்தில் மாதிரி இது தெனாலிராமன் படம் பார்த்தோம்ல, அதில் மாதிரி வளரி சிலம்பம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வளரி தெரியும்ல, இப்படி வளைவாக இருக்கும். அப்படி விட்டோம்னா போய் அங்கே அடிச்சுட்டு ரிட்டன் நம்ம கைக்கே வந்துடும். இரும்பில் செஞ்சுருப்பாங்க. இன்னும் இருக்குது அந்த வித்தையெல்லாம். சிலம்பம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை பண்ணுறலாம் பயங்கரம் மிரள்வானுங்க நம்ம ஆளுங்க. இங்கிலீஷ்காரில் என்னடா வித்தியாசமாக திடீர்னு ஏதோ வருது அடிச்சுட்டு போயிடுச்சு மிரண்டு ஓடுவானுங்களாம். ஆளை காலி பண்ணிடும். சிலம்பம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கற்றுக்குறாங்க. அவர் மேலும் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது எல்லாம் கற்றுக்குறாங்க. எல்லாம் இவனுங்களாம் இங்கே இருக்கானுங்கள வெளிநாட்டுக்காரனுங்க, அதனால் அதெல்லாம் கற்றுக்குறாங்க. குதிரை ஏற்றம், வில்வித்தை எல்லாத்துலேயும் திறமையானவர் யார்? வேலு நாச்சியார். அதனால தான் அவங்க வீட்டுக்காரர் இவங்களுக்கு எங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? சிவகங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே அவங்க வீட்டுக்காரை கொண்டுருவானுங்க. அப்புறம் இவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டு கொஞ்ச நாள் திண்டுக்கல்லில் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு படையை திரட்டிட்டு வந்து மீண்டும் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு ராணியாக பொறுப்பேற்பாங்க. யார்? வேலு நாச்சியார். அப்புறம் இங்கிலீஷ்காரனை எதிர்த்து ஜெயித்த முதல் பெண், முதல் கடைசி இந்த அம்மா தான் வேலு நாச்சியார். அப்போ இவரோட படை தளபதிகளாக இருக்கிறவங்க தான் யார்? மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது. ஓகேவா? தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து அவங்களோட பொண்ணு பேர் வெள்ளச்சி நாச்சியார் பெண் மகவையும் பெற்றெடுத்தார். பெண் குழந்தை. கணவர் பெயர் யார்? முத்துவடுகநாதர். எத்தனை வயசில் கல்யாணம் ஆகுது? 16 வயசில். எந்த ராஜா கட்டி கொடுக்குறாங்க? சிவகங்கை ராஜாவுக்கு. இது இவங்க ஒரு ராமநாதபுரம் சிவகங்கை ராஜா கட்டி கொடுக்குறாங்க. 1772 ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து சிவகங்கையை அட்டாக் பண்ணுவாங்க. இணைந்து காளையார் கோயில் அரண்மனையை தாக்கினர். சிவகங்கைக்கு சொந்தமானது காளையார் கோயில். இதெல்லாம் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். காளையார் கோயில் சிவகங்கை இங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே தான் காளையார் கோயில். அவங்க ஏரியா அதை அட்டாக் பண்ணுறானுங்க.
யார் யார் சேர்ந்து? ஆற்காடு நவாப்பு, ஆற்காடு நவாப்பு, அடுத்தது காளையார். கேட்பாங்க, முத்துவடுகநாதர் எந்த போரில் இறந்தார்? காளையார் கொள்ளுப்போரில். எந்த வருஷம்? 72. அவரை கொல்றதுக்கு வந்த படை ஆற்காடு நவாப் படை. அப்புறம் வேற யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய படை தளபதி லெப்டினன்ட்ங்கிறது வந்து ரேங்க்கு எஸ்ஐ அது மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரி அது ஒரு ரேங்க். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி லெப்டினன்ட் கர்னல், ரெண்டுமே சேர்ந்து லெப்டினன்ட் கர்னல். லெப்டினன்ட் அது ஒரு ரேங்கு, லெப்டினன்ட் கர்னல் இன்னொரு ரேங்க். சரி, அது பான் ஜோர். இவங்க தான் வந்து காளையார் கோயில் போரில் யாரை தோக்கடிக்கிறாங்க? முத்துவடுகநாதரை கொன்று போடுவாங்க. தோக்கடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து தெரிஞ்ச உடனே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சியார் கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். கேட்பாங்க, முத்துவடுகநாதர் இறந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தது யார்? கோபால் நாயக்கர். எங்கே அவர்? எந்த ஏரியாவுக்கு பாளையக்காரரு? விருப்பாட்சி, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் விருப்பாட்சி. திருப்பாச்சின்னு சொல்கிறாங்கள, அது விருப்பாட்சி ஆக்சுவலாக. அங்கே இருப்பாங்க. திண்டுக்கலை தாண்டி மதுரை இங்கே இருக்குது. மதுரை இங்கே இருக்குது, நல்லா பக்கத்தில். மதுரை பிளைனில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை நோக்கி போனோம்னா என்னது? திண்டுக்கல், விருப்பாட்சி. இதெல்லாம் அப்படியே எப்படி போனீங்கன்னா என்னது? கொடைக்கானல்லாம் வரும். இது மேலே தான் கொடைக்கானல், இந்த ஏரியா தான் கொடைக்கானல். பழனிலாம் இங்கே வரும். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுச்சி நாச்சியார் ஒரு படையை உருவாக்கியதோடு கோபால் நாயக்கர் மட்டுமல்லாமல் ஐதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். நோட் பண்ணிக்கங்க. பூலித்தேவருக்கு உதவ முடியல கோபால் நாயக்கர், சாரி இவர் ஐதர் அலி. ஏன்னா அங்கே மராத்தியரோட சண்டை. இங்கே உதவுறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து பக்கம் திண்டுக்கல் வரைக்கும் ஐதர் அலி வந்திருப்பார். திண்டுக்கல் கோட்டை ஐதர் அலி தான். மைசூர் ராஜா இருக்கார்ல, அவர் கட்டுப்பாடு. திண்டுக்கல்லில் கோட்டையில் இப்போ போனீங்கன்னாலும் இருக்கும், கோட்டை கட்டிட்டு ஒரு மலை இருக்கும், மலைக்கோட்டை, மலை மேலே கோட்டை கட்டியிருப்பாங்க. அங்கே ஆயுத கிடங்கெல்லாம் வச்சுருப்பார் ஐதர் அலி. ஓகேவா? வேலு நாச்சியாரின் சார்பில் ஐதர் அலிக்கு தலவாய் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொறுத்து வேலு நாச்சியார் சார்பில் யார் எழுதுறா? தலவாய் அப்படின்ற தலவாய் தாண்டவராயனார் அவர் எழுதுகிறார். இந்த அம்மா சார்பில் ஆங்கிலேயர் தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படை. காலாட்படைன்னா அது தரைப்படை, நடந்து தரைப்படை. காலாட்படைனா காலில் போய் சண்டை போடுறாங்க, அதான் சரியான வார்த்தை. 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலு நாச்சியார் உறுதிமொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். ஏன் உருதுமொழி? ஐதர் அலி இஸ்லாமியர், அதனால் உருதுமொழியில் அவர் தாய்மொழி உருதாக இருக்கலாம், அதில் பண்ணுறாங்க. ரைட். விருப்பாட்சியின் பாளையக்காரனா கோபால் நாயக்கர். யார் இவர்? வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவங்க. எந்த வருஷத்தில்? 72ல் வந்து. அங்கே எத்தனை வருஷம் கழிக்கிறாங்க அதை கூட கேட்பானுங்க, பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷம்? 8 வருஷம். 72லேருந்து 80 வரைக்கும் அங்கே. கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் அங்கே ஒரு திண்டுக்கல்லில் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கிறானுங்க இந்த பாளையக்காரெல்லாம் சேர்ந்து. அதில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். விருப்பாட்சியினுடைய கோபால் நாயக்கர், அதுபோல் மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர், தேவனாம்பட்டியின் பூஜை நாயக்கர் இடம்பெற்றிருந்தார். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், இவ்வளோ குப்பை எதுக்குன்னே தெரில. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால் நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். யார் திப்பு சுல்தான்? ஐதர் அலி. ஐதர் அலி எப்போ இறப்பார்? 2வது மைசூர் போரில் இறந்துடுவார். அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்துடுவார். திப்பு சுல்தான் வந்தோடனே நன்னடத்தைக்காரமாக என்ன பண்ணுறாரு? ஒரு தூதுவரை அனுப்புகிறாரு. பக்கத்து நாள் நம்மளாம் நட்போடு இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கோயம்புத்தூர் மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர். கோயம்புத்தூரை வச்சு தான் போடணும் அப்படின்னு பார்க்குறான். பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரனான ஊமத்துறையோடு இணைந்தார். யார்? கோபால் நாயக்கர். கோயம்புத்தூரில் வச்சு தான் அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கிலீஷ்காரனுக்கு தெரிஞ்சு
கோயம்புத்தூரில் போட்டுது. ஏன்னா அந்த பக்கம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்குல்ல, அவன் தான் இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பையிலேருந்தே மாபூஸ்கான் இறந்துக்கிறான்ல, இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த பூலித்தேவரை 2வது மாபூஸ்கான் தோக்கடிப்பான். மாபூஸ்கானா யூசப் கான் மாபூஸ்கானில் யூசப் கான் தோக்கடிச்சவனே திருவிதாங்கூர் சமஸ்தானம் எங்கே போயிடும்? இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ண போயிடும். சரியா? இப்போ பாருங்கள், இதுதான் கோயம்புத்தூர், இதுதான் பாலக்காடு கணவாய். கேரளாவிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஈஸியாக உள்ளே வந்துடலாம். அப்போ அவனோட சப்போர்ட்டை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க கோயம்புத்தூரில். அது இப்போ கதையெல்லாம் பின்னாடி வரும், பார்ப்போம். அவர் உள்ளூர் விவசாயிகளுடன் ஆதரவுடன் அரண்மனையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். சொன்னால தென்னிந்திய கலகம் நடக்குதுல்ல, அதோட ஒவ்வொரு ஆளையாக காலி பண்ணுவானுங்க. மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குவாங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள், ஊமத்துறை, நிறையா பாளையக்காரர்கள்லாம் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கான அறிக்கையை எங்கே ஒட்டுவாங்கன்னு பார்த்தோம்? திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் ஒட்டுவாங்க. அப்புறம் விஷ்ணு கோயில், ஸ்ரீரங்க கோயிலில் ஒட்டுவாங்க, பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறானுங்க. ரைட், அவரை பற்றி சேர்த்து சொல்லிட்டானுங்க. மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். யாருக்கு தெளிவுபடுத்தி எழுதுறா? யார்? ராணி பேர் என்ன? வேலுநாச்சியார் ஹைதர் அலிக்கு எழுதி அனுப்புகிறாங்க. அவரது மன உறுதியை பார்த்து வீழ்ந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சொல்லிட்டாங்க. அங்கே வர திண்டுக்கல் கோட்டை ஹைதர் அலி தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அங்கே அது வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் அவங்களுக்கு. அங்கே திண்டுக்கல் கோட்டையில் படைத்தலைவர் அங்கே ஒருத்தர் சையத்திடம் இணைச்சொல் அதோட சேர்ந்து வருது, அதனால் அப்படி சையத் பேர். சையத்திடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவியை வழங்குமாறு ஆணையிட்டார். கேட்பாங்க, இதெல்லாம் கதையாக பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். வேலுநாச்சியார் ஆயுதக்கிடங்குனா யார் ஞாபகத்துக்கு வரணும்? குயிலி, அந்த அம்மாவோட உதவியாளர். சரியா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆயுதக்கிடங்கு போய் அழிச்சிடுவாங்க. இந்த இந்தியன் படத்தில் மாதிரி டேங்கரில் பாம்பு கட்டிட்டு உள்ளே போய் படுத்து டேங்கெல்லாம் வெடிக்க வைப்பானுங்களா, அந்த மாதிரி ஆயுதக்கிடங்குல இந்த அம்மா போய் விழுந்து ஆயுதக்கிடங்கு வெடிக்க வச்சிடும். அதனால தான் மீண்டும் ஜெயிச்சிருவாங்க. வேலுநாச்சியார் ஜெயிச்சு சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு உதவுனவங்க தான் யார்? மருது சகோதரர்கள். ரைட், இப்போ அதை நடுவில் விட்டுட்டு வந்துடுங்க. நடுவில் போட்டு வேணுன்னே குழப்புறானுங்க. இது அதுக்கப்புறம் சிவகங்கையை கைப்பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற சண்டை இது 1801. இவரை சொன்னதுனால இங்கேயே சேர்த்து சொல்லிட்டானுங்க. சரியா? ரைட், கோபால் இது அதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார்கிட்ட போயிட்டு இருக்கோம். திரும்ப ஃப்ளாஷ்பேக் பின்னாடி வந்திருக்கு. கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினார். நோட் பண்ணிக்கோங்க, கோபால் நாயக்கர் ஹைதர் அலியின் இராணுவ ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், யாரோட உதவியோடு வேலுநாச்சியார் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினார். மருது சகோதரர்கள் உதவினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இவங்க தான் இவங்களுடைய படைத்தளபதி, இவங்க 2 பேர். அதனால் அவங்கள சொல்லலை மருது சகோதரர்கள். வேறு நாட்டுக்காரங்க உதவுனது யார்? ஹைதர் அலி, அப்புறம் கோபால் நாயக்கர், விருப்பாட்சியினுடைய பாளையக்காரர். ரைட், இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாகத்துக்கு அதிகாரத்தை எதிர்த்து முதல் பெண் ஆட்சியாளர் அரசு என்ற பெருமையை அவருக்கு கொடுத்தாங்க. எதிர்த்தார் மட்டும் இல்லை, ஜெயித்தார். அது போடணும். ஒரே பெண்மணி ஜெயித்தவங்க அவங்க மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. அதுக்கு உதவுனது யார்? ஹைதர் அலி, கோபால் நாயக்கர். மதம் இருக்குது, ஜாதி இருக்குது. இதில் நாயக்கர், நாயுடு, தெலுங்கர், புரியுதா? ஹைதர் அலி முஸ்லீமு. இங்கே அதெல்லாம் பார்க்கல, அப்படி தான் வாழ்ந்தோம். இவனுங்க தான் உள்ளே பூந்து கெடுத்து விட்றானுங்க, வரலாறையே திரிக்கிறானுங்க திருட்டு பசங்க. ஆமாம், ரைட். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். பெண்கள் படைப்பிரிவை வச்சுருந்துருக்கு இந்த அம்மா. அந்த படைப்பிரிவு பேர் என்னது? உடையாள். அதோட தலைவி தான் குயிலி. உடையாள் என்பது குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததால். ரைட், அந்த படைப்பிரிவுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இங்கே பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி குயிலி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா குயிலி யார்? குயிலியை பிடிச்சாக்கா வேலுநாச்சியாரை காலி பண்ணிடலாம். ஏன்னா குயிலிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், அவங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க.
உளவு கேட்பாங்க, மிரட்டி கிரட்டி அந்த அம்மா சொல்லாதாம்மா, அதனால் அந்த அம்மாவோட பேர் வச்சுட்டாங்க. உடையாள் என்பது குயில் பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க பெண். குயிலியை பார்த்தி அந்த பக்கம் போனாலும் அங்கெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். வீரப்பன் வேட்டையில் கூட போலீஸ்காரங்க நிறைய பேர் அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மிரட்டி கிரட்டி சொல்லுவாப்பாங்க. அப்படி நிறைய பேரை கொண்டிருக்காங்க வரலாறு. அது மாதிரி குயிலியை மிரட்டியிருக்கானுங்க. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்புறம் 1780 அந்த சிவகங்கை கோட்டையை கைப்பற்றாங்கள்ல, அந்த டைமில் மீண்டும் கைப்பற்றுறதுக்கு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களும் அளித்தார். குயிலி யார்? முக்கியமான உதவியாளர். யாரோட உதவியாளர்? வேலுநாச்சியார். படைப்பிரிவுக்கு தலைவியாக இருந்தாங்க. எந்த படைப்பிரிவுக்கு? உடையாள். உடையாள் யார்? ஆடு மேய்க்கிற பொண்ணு. ஏன் உடையாள்னு பேர் வச்சாங்க? குயிலியை பற்றி உளவு கொடுக்கல, துப்பு கொடுக்கல, துப்பு கொடுக்குறன்னு சொல்லுவாங்க, கொடுக்கல, அதனால் அவங்க பேர். எந்த வருஷம் இந்த அம்மா ஆயுத கிடங்கு அழிக்குது குயிலி? 1780. அந்த வருஷம்தான் சிவகங்கையை கைப்பற்றுவாங்க. மீண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கலகம். சிவகங்கையை கைப்பற்றிட்டாங்க, அதோடு நிற்கிது. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த கதைக்கு வராங்க. அவர் யார் என்னன்னு இது போயிட்டு வாங்க, ஆரம்பிச்சோன்னா போயிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் யார் யாரை பார்த்துருக்கோம்? பூலித்தேவர் கதையை பார்த்துட்டோம். அப்புறம் வேலுநாச்சியார் 2 தான் பார்த்துருக்கோம். பூலித்தேவரோட தொடர்பில் வரவங்க யார் யார்? பேர் முக்கியமான பேர் மாப்பூஸ் கானு, யூசப் கானு, இவங்க 2 பேரும். கேம்பல், ஆமாம், இன்னொருத்தன், அவ்வளோதான். ஒண்டி வீரன் படை தளபதி. அதெல்லாம் அடுத்து யார் பார்த்தோம்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட தொடர்பு வரவங்க யார் யார்? கோபால் நாயக்கர், ஐதர் அலி, மருது சகோதரர்கள், குயிலி. அப்புறம் இன்னொரு அம்மா பேர் என்ன? துப்பு கொடுக்காது, உடையாள். யார்? முத்து ஒடுங்கநாதர், கணவர் பெயர். ரைட். இந்த அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ராமநாதபுரம். கட்டி கொடுத்தது அவங்க பொண்ணு பேர் வேலுநாச்சி, வெள்ளச்சி வேலுநாச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சொல்கிறாங்க. அப்படியே அந்த கதைக்குள்ளேயும் போகும் கொஞ்சம். எங்கே? வேலுநாச்சியார் கதைக்குள்ளேயும் போகும். அவரோட தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை. இவர் ஒரு பாளையக்காரர். ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு தான் தலைவர். அவர் பாளையக்காரர். 30வது வயதில் பொறுப்பேற்கிறார். கேட்பாங்க, எதை வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. எத்தனாவது வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? சரியா? அப்புறம் எந்த பாளையத்துக்கு அவர் பாளையக்காரர் எல்லாம் கேட்பாங்க. கம்பெனியின் நிர்வாகிகள் ஜேம்ஸ் லண்டன். யார்? கம்பெனினா யார்? கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கேலிங் ஜாக்சன். இவர் அமைதியை விரும்புகிறவராக கருதுகிறாங்க. ஒரு சில சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, அவரை கெட்டவராக மாற்றிடுது. 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்ன பண்ணுறான்? கம்பெனியுடன் நவாப் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பாளையங்கள்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்திலும் நீ வசூல் பண்ணிக்க பணத்தை அப்படிங்கிறது. எந்த நவாப்னா எந்த நவாப்பு? ஆற்காடு நவாப். மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காட்டு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த பொழுது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. சரியா? அதாவது 2வது மைசூர் போர் இல்லை 3வது மைசூர் போர். 3வது மைசூர் போரில் இவன் ஆற்காடு நவாப் யார் கூட சண்டை போட்டுட்ருக்கான்? திப்பு சுல்தான் கூட சண்டை போடுறான். அப்போ தான் 1781 ஒரு ஒப்பந்தம். அப்போ வரி வசூலிக்கிறதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்றாங்க? கர்நாடக பகுதி, கர்நாடக நவாப்பினுடைய பகுதி எல்லாமே.
மதுரை அவன் கண்ட்ரோலில் தான் வருது, முன்னாடி சொன்ன கதை தான். ஸோ அவன் கட்டுப்பாட்டுக்கு, இங்கிலீஷ்காரன் கட்டுப்பாட்டுக்கு போகுது. ஸோ வரி வசூலிக்க போகிறான், பணம் தர மாட்டேங்கிறாங்க. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிக்கும் என ஒதுக்கப்பட்டது. யார் வரி வசூலிப்பா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வசூலிச்சுக்குவான். சரியா? 1/6 பங்கு தான் யார் கொடுப்பா? நவாப்புக்கு. மிச்சம் 5 பங்கு அவனே எடுத்துக்குவான். 1/6 பங்குனா எத்தனை சதவீதம்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? இன்ட்டு 100 போட்டுனா சதவீதம் வந்து சதவீதம் எவ்வளவு? 16.66 சதவீதம். இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது. எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில்? 1781. அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகள் வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்கள் நியமித்தது. எல்லா பாளையத்திலிருந்தும். ஆட்சியாளர்கள். ஆட்சினா அந்த நிர்வாகம் பண்ணுறான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆஃபீஸர்ஸ். பாளையக்காரர்களும் ரொம்ப கேவலமும் நடத்துகிறானுங்க. அவன் இந்த ஏரியாவுக்கு ராஜாவாக இருக்கிறான். ராஜாட்ட தான் நீ போய் கப்பம் வாங்குற. அவனை கேவலப்படுத்தினா என்ன ஆகும்? அவனுக்கு கோபம் வரும்ல. அதான் இதான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கிடையே நடந்தது. ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல். ஜாக்சன் கூப்பிடுவார், நீ வரி ஒழுங்காக செலுத்தலை, பாஞ்சாலங்குறிச்சி மேலே நான் என்ன பண்ண போகிறேன், படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு அனுப்புகிறேன் அப்படின்னு ரெடி பண்ணுவார். ஜாக்சன் எங்கே கலெக்டராக இருந்தார்? ராமநாதபுரத்தில் கலெக்டராக இருப்பார். நமக்கு இருக்குல்ல, எய்த்திலே பார்த்துரும். அங்கேருந்து அங்கே சொல்லுவார். அப்புறம் மெட்ராஸில் இருந்த ஆளுநர், கவர்னர், மெட்ராஸ் மாகாண கவர்னர், இல்லை வேண்டாம் அனுப்பாதன்னு சொல்லி 2 பேரும் மீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் மீட் பண்ணுற இடத்துல அவர் அவமானப்படுத்திடுவாங்க. யாரை? கட்டபொம்மனை. அப்புறம் அங்கே சண்டை நடக்கும். கட்டபொம்மன் தப்பிச்சு வந்துடுவார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு. அவங்க தம்பி ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தோம், ஊமத்தோர. சரியா? சரி. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798ஆம் ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்களாக இருந்தது. அது ரொம்ப கம்மி. போனதிலே பார்த்தோம்ல, நிறையா வரி கொடுக்கலாம்பாங்க. கணக்கு போட்டு பார்த்தா வெறும் இவ்வளோ தான் பக்கோடா பணம். இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியாளர் இராணுவத்தை அனுப்ப முயன்ற பொழுது மதராஸ் அரசாங்கம் அனுமதி அளிக்க மறுத்தது. இவன் அந்த ஏரியாவில் கலெக்டர்னால் வரி வசூல் செய்கிறவன். அதனால தான் அதுக்கு பேர் கலெக்டர். கலெக்ஷன், வரி வசூலிப்பாளர். அதான் இப்போ கலெக்டர்னு இருக்குல்ல மாவட்டத்துக்கு, அது மாதிரி. அப்போ வாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. 1798 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். தேதியோடு அங்கே போட்டிருக்கான். ஆனால் கட்டபொம்மன் மேற்கண்ட முயற்சி பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். இல்லை இங்கே வாங்க, பொதுவான இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. செட் ஆகலை. இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அதான் அலக்கழிக்கப்படுறார். என்னை பார்க்க வாங்கன்னு போவார். இவர் பார்க்க போனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அலக்கழிக்கிறது அங்கன்னு கோவம் அடைஞ்சிட்டு போகிறார். ஜாக்சனை சந்திக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், அவரை 3 மணி நேரம் நிற்க வச்சே பேசுவார். ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கோவம் வந்துடுது. நான் ராஜா, என்கிட்ட வரி வாங்குற, கப்பம் வாங்கிட்டு போகிற, அவன் நிற்க வைக்கிறான். அவர் கூட ஒருத்தர் போயிருப்பார்னு பார்த்தோமே, யார் அவர்? சிவசுப்பிரமணியம். ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியுடன் தப்பிச் செல்ல முயன்றார். உடனடியாக ஊமத்துரை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். இது வரைக்கும் இப்போ பேசிட்டோம். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். ஊமத்துறையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க தப்பிச்சு போகிறப்போ லெப்டினன்ட் கிளர்க்கை போட்டு விட்றானுங்க. கிளர்க்கு தான் அவன் பேர், லெப்டினன்ட் பட்டம் ரேங்க்கு. சிவசுப்பிரமணியத்தை மட்டும் பிடிச்சிக்கிறானுங்க. கட்டபொம்மனும் ஊமத்துறையும் தப்பிச்சிட்றாங்க. மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜர். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினான்னு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மெட்ராஸில் தானே அவனுக்கு பிரிட்டிஷ் கம்பெனி இருக்குது,
பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து லெட்டர் அனுப்புகிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாக்சனை பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க, இவரை சரணடையும்படி கேட்டுக்குவாங்க. ஆமாவா? அக்குழு வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர், அந்த குழு முன்னாடி நீங்கள் ஆஜராகுங்க, அவங்க விசாரித்து தீர்ப்பு கொடுப்பாங்க. இதற்கிடையே சிவசுப்பிரமணிய நாரைன்னு சொன்னாவே பாருங்க மரியாதை. சிவசுப்பிரமணியன் தான் மரியாதை கொடுக்குறானுங்க. சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்டு கிளைவ், ராபர்ட் கிளைவில் எட்வர்டு கிளைவ் உத்தரவிட்டார். ராபர்ட் கிளைவு அங்கே போய் அங்கேருந்து தூக்கிட்டே போயிடுவானுங்க. 1798 வங்காளத்துக்கு ஆளுநராக மாறுவார். 1764 அதுக்கப்புறம் 73 தூக்கிட்டு போயிடுவானுங்க ராபர்ட் கிளைவை. எங்கே? லண்டனுக்கு கொண்டு போய் அவர் மேலே அங்கே கேஸ் போட்டுருவானுங்க. விளக்குறார் டிசம்பர் 15, 1798 குற்றவாளி இல்லை அவர் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக தான் பணி நீக்கம் செய்கிறாங்க யாரை? ஜாக்சனை. அதுக்கப்புறம் அவர் குற்றவாளியில் ஜாக்சன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவொடனே பர்மனெண்ட்டாக அவனை பதவியிலேருந்து நீக்கிறாங்க. புதிய ஆட்சியாளர் எஸ்ஆர் லூசிங்டன். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் புதிய கலெக்டர் யார்? எஸ்ஆர் லூசிங்டன். ஜாக்சனை தூக்கிட்டு எல்லாத்தையும் செலுத்திட்டார். கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும் செலுத்திட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த என்ன பண்ணுறாங்க, ஜாக்சன் சண்டை போட போகிறாரு, படையை அனுப்புகிறாரு. வேண்டான்னு அங்கேருந்து சென்னையிலேருந்து ஆர்டர் வருது, நிறுத்திட்டாங்க. சரி நீங்கள் போய் அவரை சந்திங்க ராமநாதபுரத்தில்ங்கிறார். சந்திக்க நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாரு. ஆள் கேம்புக்கு அங்கே வந்திருப்பான், போனாக்கா பார்க்காம போயிடுவான். அப்புறம் இறுதியாக ராமநாதபுரத்தில் சந்திக்கிறார். கோட்டையில் சந்திக்கும் பொழுது 3 மணி நேரம் நிற்க வைக்கப்படுறார். சரி சூழ்நிலை சரி வராதுன்னு சண்டையாகிடுது ஜாக்சனுக்கு அவனுக்கு நடுவில். ஸோ கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சரும் ஊமத்துறையோட சப்போர்ட்டோட தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அமைச்சரை பிடிச்சிக்குவானுங்க. கட்டபொம்மன் இவரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் கட்டபொம்மன் பாஞ்சாங்குளங்குறிச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு லெட்டர் எழுதுகிறாரு. ஸோ டெம்பரவரியாக ஜாக்சனை பதவியிலேருந்து நீக்கிறாங்க. 3 பேர் கண்ட குழு முன்னிலையில் இவரை ஆஜராக சொல்கிறாங்க. இவர் ஆஜராகி விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ ஜாக்சன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வேற ஆளை, டெம்பரவரியாக நீக்கினதை பர்மனெண்ட்டாக நீக்கிட்டு வேற ஆளை ராமநாதபுரத்துக்கு கலெக்டராக போட்டுருவாங்க. இவர் 1080 ரூபா தவிர மிச்சதெல்லாம் வரியெல்லாம் கொடுத்துட்றாரு. இதுதான் கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதற்கிடையே திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுர் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்கள் உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர் ஏற்படுத்தினார். இதே டைமில் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறார், கூட்டமைப்பை உருவாக்குறார், தென்னிந்திய கூட்டமைப்பு. மருதுபாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டார். மருதுபாண்டியர்னே யார்? சின்ன மருதா பெரிய மருதா? சின்ன மருதா மருதுபாண்டியர். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது. இவர் போகிறாரு, இந்த கேப்பில் இவரெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறார், ரெடி ஆகிட்டு இருக்கு வேலையெல்லாம். மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயன்றார். அங்கேருந்து வந்துடுறாரு. வந்தவுடனே மருது சகோதரர் இவங்க இந்த ஏற்பாடெல்லாம் தென்னிந்திய கூட்டமைப்பு மருது சகோதரர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. மருது பாண்டியர் தான் உருவாக்குறாரு. அவரை சந்திக்க விடக்கூடாது அப்படின்றாங்க. எப்படியாவது இவங்க கூட சேர்ந்து வெள்ளைக்காரனை காலி பண்ணிடணும் என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன் விரும்புகிறாரு. அதை தடுக்கிறாரு யார்? லூசிங்டன். ஆனால் மருது சகோதரன் கட்டபொம்மன் இணைந்து ஆங்கிலேய எதிர்ப்பு முடிவெடுத்தார்கள். அதெல்லாம் முடியலை. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார். யார் சிவகிரி பாளையக்காரர்? பூலித்தேவர் இருந்தப்பயே நெற்கட்டுஞ்சேவலுக்கு பக்கத்தில் இருக்கும். பூலித்தேவர் இருந்தப்பயே பூலித்தேவருக்கு அவர் சப்போர்ட் கொடுக்க மாட்டான், இங்கிலீஷ்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ இங்கிலீஷ்காரனுக்கு அப்போ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கான். அவனை நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இது வெள்ளைக்காரனுக்கு தெரிய வருது. அவர் அதுக்கு மறுத்தார். அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார். கட்டபொம்மன் போர் தொடுக்கிறதுக்காக போகிறார். எங்கேருந்து நெற்கட்டுஞ்சேவல் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து அங்கே போகிறார், சிவகிரிக்கு போகிறார்.
இது நெற்கட்டின் சேவல், திருநெல்வேலி ஏரியா. இங்கேருந்து அங்கே போகிறார். மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தனர் முன்னாடி அப்பையிலேருந்தே. அதனால் அப்போ சிவகிரி பாளையம் வந்து கம்பெனிக்கு கப்பம் கட்டுறான். ஒருவேளை சிவகிரியை போய் அட்டாக் பண்ணி சிவகிரியை கைப்பற்றுட்டான் யார், கட்டபொம்மன். அப்படின்னா யாருக்கு அவமானம்? பிரிட்டிஷ்காரனுக்கு அவமானம். அதனால தான் பிரிட்டிஷ்காரனுக்கும் கட்டபொம்மனுக்கு மீண்டும் பிரச்சனை எழுது. சிவகிரியை இப்போ ஏன் அட்டாக் பண்ண போகிறாரு? பாளையக்காரர் கூட்டமைப்பில் சேரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பூலித்தேவர் காலத்துலேயே அவன் சேரலை, இங்கிலீஷ்காரனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதான் காரணம். தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனியினர் கருதினர். கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடப்பட்டது. திருநெல்வேலி தான் நெற்கட்டு சேவல், சிவகிரிலாம் இருக்குது. இங்கேருந்து கட்டபொம்மன் படம் அங்கே போயிட்டுருக்கு, பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ ராமநாதபுரத்துலேருந்து அவங்க படம், இங்கிலீஷ்காரன் படம் வருது. ரெண்டுக்கு நடுவில் சண்டை. யாருக்கும்? பிரிட்டிஷ்காரனுக்கு. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு, மதராஸ்னால் மெட்ராஸ், இங்கே தான் மதராஸ் முன்னாடி பார்த்தோம்ல, இதை தலைமை இடமாக கொண்டதான் அது மதராஸ் மாகாணம் அப்படின்னு பார்த்துருப்போம். மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி இப்போ தானே இருப்பான், வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக இருப்பான் வெல்லஸ்லி. யாருக்கு அப்புறம்? ராபர்ட் கிளைவு, அப்புறம் வாரன் ஹேஸ்டிங், கார்ன்வாலிஸ், அப்புறம் வெல்லஸ்லி. மூணாவது முக்கியமான ஆள் வெல்லஸ்லி. ஒரு 5-6 பேர் தான் முக்கியமானவங்களே அவங்க தலைமையில். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி உத்தரவிட்டார். அங்கேருந்து அங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. யார்? வெல்லஸ்லி பிரபு. நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள எங்கெங்கே, மதுரையில், வேறு திருச்சிராப்பள்ளி, வேறு எங்கே, ராமநாதபுரமா, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த இடத்துல வரும். ஓகேவா? எல்லா படையும் அங்கே நோக்கி அனுப்புகிறார். யாருக்கு எதிராக? கட்டபொம்மனுக்கு. படைகளுக்கு தலைவர் வந்து மேஜர் பானர்மேன். கேட்பாங்க, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிட்டது யார், எந்த படை தளபதி யாருன்னு கேட்பாங்க. மேஜர் பானர்மேன். இப்போ தான் முதல்ல பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுறாங்க. திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. திருவிதாங்கூர் முன்னாடியே சாஞ்சிட்டான். அப்போவே பூலித்தேவர் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே என்னாச்சு, ஃபஸ்ட்டு சண்டையில் தோற்ற உடனே அந்த பக்கம் ஓடிடுவான் திருவிதாங்கூர். ஸோ அப்போலேருந்தே கடைசி வரைக்கும் திருவிதாங்கூர் யாருக்கு? பிரிட்டிஷ்காரனுக்கு சப்போர்ட்டாக தான் சரணடைய கூறியது. ஏன் சார் திருவிதாங்கூருங்க பாருங்கள், இங்கேருந்து குயிக்காக வந்துடும். திருநெல்வேலி இங்கே இருக்கா, திருவிதாங்கூர் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து அவன் படம் வந்துடும். இங்கேருந்து நிறையா 3-4 படம் வருது. இவன் படம் இங்கேருந்து போகுது. இவன் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, தோற்று போயிடுவாங்க. அவ்வளோதான். செப்டம்பர் சரணடை கோரிய நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கு. சரணடைஞ்சிட்டு கட்டபொம்மனை சரணடைய சொல்லி கேட்குறாங்க. முடியாதுன்னு சண்டை போடுவார். கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மேன் கோட்டையை தாக்கினார். பாஞ்சாலங்குறிச்சி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பானர்மேன் செப்டம்பர் 5 முழு படைகளும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர். சுற்றிலும் இதுதான் கோட்டை, இது புதுப்பிக்க பற்றி வச்சிருக்கு. சுற்றிலும் படை நின்றுச்சு. அப்போ வெளியில் உள்ளே போக முடியாது, வர முடியாது. சுற்றிலும் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். பானர்மேன் ராமலிங்கரை தூதனுப்பி. யார் ராமலிங்கனார்? ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூது அனுப்புகிறார் பானர்மேன். சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மன் மறுத்தார். கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார். கோட்டையை பற்றின எல்லா விஷயம் ராமலிங்கர் சேகரிக்கிறார். சொன்னாலே அவன் தான் இருப்பான், எல்லாமே எல்லாம் போட்டு கொடுக்குற வேலையும் அவங்க தான் இருப்பானுங்க. அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறார். ஏன்னா உள்ளே போகணும்ல கோட்டையை பற்றி தெரிஞ்சால் தான் போக முடியும். கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் மீண்டும் அவரை கைது பண்ணிக்கிறானுங்க. அவர் தான். கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. சண்டை நடக்குது, தோற்று போயிடுறாங்க. அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணிக்கிறாங்க. அவர் அங்கேருந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போகிறாங்க.
பிரிட்டிஷார் அவர் தலைக்கு ஒரு வெகுமதி 1,00,000 பணம் தரேன், 1,00,000 பக்கோடா தரேன், அப்படி இப்படின்னு சொல்லிடுவானுங்க. எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால், எட்டயபுரம் தனி புதுக்கோட்டை அரசர், துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். அங்கே போனாக்கா அவங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரனுக்கு தானே சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே சிவசுப்பிரமணியன் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார். இவர் கதையெல்லாம் புதுசாக இருக்குது. பாணர்மேர் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்கள் முன் அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றது. விசாரணை பாளையக்காரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறது, வீரபாண்டிய கட்டபொம்மனை கொண்டு வந்து விசாரணை பண்ணுற மாதிரி பண்ணுறது, பண்ணிவிட்டு அவங்க முன்னாடியே தூக்கில் போடுறது ஓப்பன் பிளேஸில். அப்போ எதுக்கு தூக்கில் போட்டாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனை தானே தலைவராக வச்சு இவங்களாம் இருந்தாங்க. பருவம் தலைவனுக்கே இந்த நிலைமை தான், அப்போ உனக்கு என்ன நிலைமை பார்த்துக்கோ, எங்களை எதிர்க்கக்கூடாது. அதான் அதோட கான்செப்ட். தூக்கில் போட்டுருவாங்க. கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டார். திருநெல்வேலிக்கு மிருக அருகேயுள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். கயத்தாறு தெரியும் இல்லையா? கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் இது கயத்தாறு. திருப்பத்தூர் மருது சகோதரர்கள், அங்கே ஒரு திருப்பத்தூர் இருக்குது. இந்த திருப்பத்தூரில் மதுரை முன்னாடி காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, இந்த ஊர் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு இது திருப்பத்தூர். இவ்வாறு போற்றுதலுக்குரியதாக திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்கார கட்டபொம்மன் வாழ்க்கை முடிவுற்றது. தேதி நாங்கள் வச்சுக்கோங்க. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் இப்பயும் அங்கே இருக்குது. பலமும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. திருநெல்வேலி பக்கம் இன்னும் அவரை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்லாம் இருக்குது. அது அந்த பாடல்கள், அறுவடை காலம், இதெல்லாம் அந்த பாட்டெலாம் பாடுவாங்க. அப்புறம் அந்த ஊர் திருவிழா நடக்கிறப்பெல்லாம் பாட்டு பாடிட்டு கும்மி அடிச்சுட்டு அவரை போற்றி பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மருது சகோதரர்கள் யார் இவங்க? முத்துவடுகநாதனோட படைத்தளபதி, வேலு நாச்சியாருடைய படைத்தளபதி. சரியா? ரைட். பெரிய மருது அவரோட பெயர் வெள்ளை மருது, மற்றும் அவரோட தம்பி சின்ன மருது. இவர் தான் பயங்கர வீர துரத்தடாக இருப்பார். இவர் தான் மருது பாண்டி. பெரிய மருதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. மருது பாண்டி எனப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? சின்ன மருது ஆகிய இருவரும் 5 வருஷம் வித்தியாசம் பாருங்கள் அவங்க 2 பேருக்குமே. சிவகங்கையின் முத்துவடுகநாதன் திறமையான படைத்தளபதி ஆவார்கள். 2 பேரும் எங்கன்னா நடுவாங்களாம். ஜெய்சாண்டி 7 அடி, அப்படி பயங்கர கம்பீரமாக இருப்பாங்களாம்மா. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் ஃபஸ்ட்டு நடந்தது, முன்னாடி பேசியாச்சு. முத்துவடுகநாதர் யார்? கணவர். அங்கே காளையார் கோயில் கைப்பற்றுவாங்க, அங்கே போய் சண்டை நடக்கும், அவரை போட்டு தள்ளிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேர் ப்ளஸ்ஸு வேலுநாச்சியார் எங்கே போயிடுவாங்க? விருப்பாட்சிக்கு போயிடுவாங்க. அரசுடைமை மீட்டெடுக்கிறாங்க. அங்கே போய் 8 வருஷம் இருந்துட்டு மீண்டும் வந்து ஆட்சியை கைப்பற்றதுக்கு இவங்க 2 பேர் உதவுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர். கடைசி காலம்னா இப்போ 1790 இறுதியில் 90க்கு மேலே. அப்போ தான் 1801 தான் என்ன ஆகும்? அந்த தென்னிந்திய புரட்சி அடக்கிடுவாங்க. 800 ஆரம்பிக்கும், 801 அடக்கிடுவாங்க. கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்னர் பார்த்துக்கங்க. கட்டபொம்மனை தூக்கில் போட்டுறாங்களா? எந்த வருஷம் கட்டபொம்மன் தூக்கில் போட்டது? 1799 போட்டுருவாங்க. அப்போது கயத்தாரில் ஊமத்துறை இருப்பார். ஊமத்துறை இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கிட்டு தான் எப்படியாவது வெள்ளைக்காரன் அகற்றணும்னு எல்லா பாளையக்காரங்களும் ஒன்று சேர்த்து படையை தட்டுவாங்க. அதுதான் தென்னிந்திய புரட்சி. அதுக்கான அறிக்கை எங்கே போய் ஒட்டுவாங்க? திருச்சியில் ஒட்டுவாங்க. அதுக்கு எதிராக முன்னாடி தெரிஞ்சிருவங்க கிளர்ச்சியில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாளையக்காரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தால் பிரிட்டிஷ்காரனை அடிச்சிருக்கலாம். ஆமாம், அவங்க ஊர்லேயே போய் தனித்தனியாக பிரிஞ்சு போய் அடித்து காலி பண்ணிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. சகோதரர் ஊமத்துறையோடு இணைந்து பணியாற்றினர். யாரோட? கட்டபொம்மனுடைய இறப்பு இருக்குன்னா அவருடைய சகோதரர் ஊமத்துறை. அவர்கள் நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடித்ததோடு, களஞ்சியம் என்ன? தானியங்கள் சேமித்து வைக்கிற இடம். ஏன்னா நாடு இழந்துட்டால வரியும் வசூலிக்க முடியல. அப்போ அதெல்லாம் கொள்ளையடித்து படை வீரருக்கெல்லாம் பிரிச்சுக்கிறது, அவங்க சாப்பிட்றது, இது எல்லாமே.
கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினர். யாரை பற்றி சொல்கிறாங்க? மருது சகோதரர்கள் பற்றி சொல்கிறாங்க. கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒழுக்கப்பட்ட போதும், கட்டபொம்மன் ஏன் கழகத்துக்கு போகிறாரு? மருது சகோதரர்கள் ஆல்ரெடி பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி வச்சுருப்பாங்க. திருச்சி அறிக்கை வெளியிடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சிவகிரியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, டே சேர்ந்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகும்போது தான் பிரச்சனை. பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு, புதுக்கோட்டையில் மாட்டிறார், திரும்ப கயத்தாரில் கொண்டு வந்து தூக்கில் போட்டுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாளையக்காரெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களா மருது சகோதர தலைமையில். அதுதான் இப்போ மீண்டும் என்ன ஆகுது, ஊமத்துறை போய் அங்கே சேர்ந்துக்கிறாரு. திரும்பவும் அந்த அவங்க பிளான் முன்னாடி போட்டிருந்தாங்களோ அதை செயல்படுத்துகிறாங்க. மீண்டும் கலகம் வெடித்தது 1800. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்காரர் போர் என்று கட்டபொம்மன் செஞ்சதான் ஃபஸ்ட்டுங்கிறாங்க. கட்டபொம்மன் செஞ்சதா இல்லை பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு குறிப்பிடப்படுகிறது. இப்போரானது சிவகங்கையின் மருது சுப்பாந்தியர் சின்ன மருது, திண்டுக்கல்லின் கோபால் நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன். கேரளாவில் மலபார் பகுதி. கேரளாவில் இன்னொருத்தன் யார் பார்த்தோம், திருவிதாங்கூர் சமஸ்தானம், அது வேறு, அதெல்லாம் மலபார், அதோட கொஞ்சம் வடக்கில். கேரளவர்மன், மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. எது இந்த போர்? 2வது போர். பாளையக்காரர்களின் 2வது பாளையக்காரர் போரை வழி நடத்தியவர்கள் யார் யார் கேட்பாங்க. யார் யார்? மருதுபாண்டியர், திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன், மைசூரினுடைய கிருஷ்ணப்பா, துண்டா. மைசூரில் அங்கே காலி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. யாரை? 3வது மைசூர் போரில் காலி. 3வது மைசூர் போர் எப்போ முடியும்? திப்பு சுல்தான் காலி. 4வது மைசூர் போர் அதோட காலி. திப்பு சுல்தான் காலி. அங்கே டம்மியாக ஒரு ராஜா உட்கார வச்சுருப்பான். அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் தான் அவனுக்கு கீழே இருக்கிறவங்க. துண்டாஜி, கிருஷ்ணபாலாம், இவங்கெல்லாம் சேர்ந்து 2வது பாளையக்காரர் போரை வழி நடத்துகின்றனர். விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 திண்டுக்கல் பக்கத்தில் சந்தித்து அவர்கள் கம்பெனியருக்கு எதிராக கிளர்த்தலை முடிவெடுத்தார்கள். சந்திக்கலாம் எல்லோரும் படையோடு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் முடிஞ்சு போச்சுருக்காது. அங்கே என்ன ஆயிரும், முடிச்சிடுவானு. கோயம்புத்தூர் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்துக்கும். கோயம்புத்தூரில் இங்கே அதுக்குள்ளே அங்கே முன்னாடி அவசரப்பட்டு சண்டை போட்டுருவானுங்க. அங்கே அப்போ ராமநாதபுரம் எல்லா இடத்துக்கும் பரவுது. அங்கங்கே பிச்சுக்கிட்டானுங்க. ஒன்று சேரறதுக்கு முன்னாடி சண்டை. சரியா? மதுரைக்கும் பரவியது. ராமநாதபுரம் மதுரைக்கெல்லாம் பரவுது. நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியர் மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மன் மீதும் எல்லார் மீதும் போர் தொடுக்கிறதாக அறிவிக்கிறாங்க. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் ஆகிய பகுதியில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். கோயம்புத்தூர் இங்கே இருக்கும், சத்தியமங்கலம் கொஞ்சம் மேலே, தாராபுரம் இங்கே இருக்கும். எல்லாம் பாளையக்காரர் ஏரியா. அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் மிஸ் ஆகிருக்காரு. யார்? தீரன் சின்னமலை. அவர் அதுக்கப்புறம் தான் வருவாரா? அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார்? ஹைதர் அலி, திப்பு சுல்தானுக்கு. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துறையும் செபத்தையை விஸ் பண்ணிட்டோமா? 8th பார்த்தா இப்போ இங்கே தான் வராரு. பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பகுதி இருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார்கள். கட்டபொம்மனை தூக்கிலிடும் பொழுதே ஊமத்துறையும் செவத்தாயும் எங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருப்பாங்க? பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க தப்பிச்சு வராங்க. தப்பிச்சோன்னா அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. யார்? சின்ன மருதுபாண்டி. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. திரும்ப தப்பிச்சு வந்துட்டாங்களே, ஸோ அவங்க கோட்டையை போய் கட்டி முடிக்கிறாங்க. காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரன் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினர். புரியுதானே? பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சோன்னா அவங்க எங்கே போகிறாங்க? சிறுவயலுக்கு கூப்பிட்றாரு, அங்கே போகிறாங்க. அங்கேருந்து மீண்டும் எங்கே அனுப்பி வைக்கிறாங்க? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை என்ன பண்ணுங்க, புதுப்பிக்கிறாங்க. மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் படை போய் கைப்பற்றுது. அங்கேயே முடிஞ்சு போச்சு. 2 பேரும் மாட்டிக்குவாங்க. தப்பி ஓடியவர்களை ஊமத்துறையும் செவத்தை தப்பி ஓடுறாங்க.
ஒப்படைக்கும் பொழுது சரி அங்கேருந்து தப்பிச்சிக்கிறாங்க. தப்பிச்சு எங்கே போயிடுறாங்க? சிவகங்கைக்கு போயிடுறாங்க. அவங்க ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கை நோக்கி படையெடுத்து சென்றாங்க. மரு சகோதரர் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவே திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது பேரறிக்கை. எல்லா பாளையக்காரரும் சேர்த்து சண்டை போடணும். புரியுதா என்னென்னு? பாளையங்கள்லாம் சேர்த்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நிறையா பாளையக்காரர்கள் அங்கங்கே அடக்கி என்ன பண்ணுறாங்க? தூக்கில் போட்டுறாங்க. கோயம்புத்தூர், தாராபுரம், சத்தியமங்கலம் அங்கெல்லாம். அப்புறம் இந்த கேப்பில் பாளையங்கோட்டையிலேருந்து 2 பேர் தப்பிச்சு வந்துடுறாங்க. யார்? ஊமத்துறையும் செவத்தையாவும். யாரோட சகோதரர்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மன் சகோதரர். அவங்கள சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை போய் புதுப்பிக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீண்டும் போய் ஏன்னா இங்கிலீஷ்காரன் சுற்றி வளைச்சிக்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு சிவகங்கைக்கு ஓடிடுறாங்க மரு சகோதரர்களை பார்க்குறதுக்கு. மரு சகோதரரை ஒப்பனைங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் கேட்குறான். அவர் முடியாதுன்றவர். ஸோ சிவகங்கையை நோக்கி படை திரும்ப போகுது. அதுதான் இறுதி கட்ட போர். அப்போ தான் என்ன வெளியிடுறாரு? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஏன்னா திருச்சியில் போய் அங்கே ஒட்டுறாங்க அந்த பேரறிக்கையை. பிரிட்டிஷ்காரனை அடித்து துரத்தணும், நம்மளாம் ஒன்று சேருவோம் அப்படின்ற மாதிரி. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, யார் வெளியிட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? மருது சகோதரர்கள் எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைவுகளை 1801 பேரறிக்கை. எல்லோரும் சேர்ந்து வெளிநாட்டுக்காரனும் துரத்தணும். எந்த பாகுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அடிப்போம். இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற நவாப்பின் கோட்டை முன் சுவரிலும். இந்த மலைக்கோட்டை இருக்குல்ல, அதான் நவாப்போட கோட்டை அங்கே தான் இருக்கும். அங்கே திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோவிலும் சுற்றுச்சுவர்லையும் ஒட்டப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்ட விளைந்த தமிழக பாளையக்காரர் பலரும் ஒன்று திரண்டனர். சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார். சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் என்ன? மருதுபாண்டி. வங்காளம், சிலோனு, மலை ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. படையை பயங்கரமாக திரட்டிட்டாங்க பாளையக்காரர்கள் எல்லாம். சின்ன மருது, பெரிய மருது, கட்டபொம்மனோட தம்பிகள் எல்லோரும் சேர்ந்து. அப்போ அவனோட படை எங்கெங்கெல்லாம் இருக்குது? சிலோனு, வங்காளம் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா? சிலோன் எது? இங்கே ஸ்ரீலங்கா. வங்காளம் இங்கே, மியான்மர், எல்லா இடத்துலேருந்து படையை வர வச்சுருவானுங்க. படையை வச்சு காலி பண்ணிடுவாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம் இவங்களாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் இவங்களாம் பிரிட்டிஷாருக்கு கூட கை கோர்க்குறாங்க. கேட்பாங்க, அந்த இறுதி தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரர் கூட சப்போர்ட் பண்ணது யார் யார்? புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுரம் மன்னர், தஞ்சாவூர், அப்புறம் யார்? கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அவங்களாம் சேர்ந்துக்குவாங்க. பாளையக்காரர்களின் புரட்சி அடக்கப்பட்டது. எப்படி? அவங்களுக்குள்ள படையில் பிரிவு அங்கங்கே பிரித்து அங்கங்கே போய் அடிச்சிடுவானுங்க. சிவகங்கையின் வீழ்ச்சி. மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலிருந்து கலகக்காரர்களை தாக்கினார்கள். அங்கேருந்து வந்து கலகக்காரர்கள் பிரான்மலை மதுரையிலேருந்து திருச்சி போகிற வழியில் ஒரு மலை இருக்கும், மொட்டையாக இருக்கும், பாறையாக இருக்கும். அதான் பிரான்மலை. அந்த பிரான்மலை தான் பரம்பு மலைன்னு சொல்லுவாங்க. யார்? பரம்பு. பாரியா? பரம்பு மலை வேண்டவன் பாரி. பாரியோட மகள் தான் அங்கவை அவையார் அங்கே இருந்ததா அந்த கதையெல்லாம் இருக்கும், பழைய கதை. குறுநில மன்னர், சங்க காலத்தில் குறுநில மன்னர். அதாவது கடைகள் வள்ளல்கள் இருக்காங்கள்ல, அதில் ஒருத்தன். காளையார் கோயிலும் தஞ்சம் புகுந்தனர். பிரான்மலையிலும் காளையார் கோயிலும். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். எல்லா இடத்தையும் பிரிஞ்சு அங்கங்கே சிதறி ஓட்டானுங்க. ஒன்றா முடிஞ்சு போச்சு. சேர்ந்துருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். வலுவான இராணுவம். எல்லா இடத்துலேருந்து வந்துட்டானுங்களா? வங்காளத்தில் படை சூப்பராக இருக்குது. ஸ்ரீலங்காவில் எல்லா படையும் வந்துருச்சு, அட்டாக் பண்ணுறாங்க. கலகம் தோற்றதால் 1801 சிவகங்கை இணைக்கப்பட்டது. யார் கூட இணைச்சிக்கிட்டா? பிரிட்டிஷ்காரன் இணைச்சிக்கிட்டான். சிவகங்கை மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் இந்த எல்லா நிலப்பரப்பும் ஆமாம் இதுக்கு போயிடுச்சு. தென் தமிழகத்தில் இருந்தது பிரிட்டிஷ்காரன் டைரெக்டாக எடுத்துட்டான். மெட்ராஸ் மாகாணத்தில் அதெல்லாம் ஒரு பகுதி. அது நம்ம சேலங்கில் எல்லாமே போயிடுச்சு அவன் பகுதி. அப்படி முதல்ல சேலத்தை எங்கேருந்து கைப்பற்றானுங்க? யார்கிட்ட இருந்து? சேலம், கனரா பகுதி,
கரூர்லாம் ஹைதர் அலி திப்பு சுல்தான்லேருந்து வாங்குவாங்க, எழுதி வாங்குவாங்க. அப்படி திப்பு சுல்தான்லேருந்து எழுதி வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் எது? சேலம் மாவட்டம் தான். ராமநாதபுரத்தின் அருகே அமைந்துள்ள திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். நோட் பண்ணிக்கோங்க. எங்கே? திருப்பத்தூர். ஊமத்துறையும் செவத்தையாம் பிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வந்துடுறானுங்க. அந்தந்த ஏரியாவில் பயமுறுத்துறது மக்களை, எவனும் கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது. அப்படின்னா அங்கே அவங்க சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், இவங்க 2 பேர்த்தையும் அவங்க ஊருக்கிட்டே கொண்டு போயிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை கொண்டு போய் தூக்கில் போடுறாங்க. அதில் அப்புறம் கலகம் செஞ்ச நிறைய பேர் தலைவர்கள் தான். பொதுமக்கள்லாம் விட்டுருவான்ல, அவன் படையில் சேர்த்திக்குவான். தலைவர் தான் மெயின். அதில் 73 தலைவர்களை பிடிச்சி மலேயானா மலேசியா, பினாங் அங்கே கொண்டுட்டு போயிடுவாங்க. ஊர் பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்தது. அதனால் மருது சகோதரர்களின் காலம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாக கருதப்படுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வரலாறு, தமிழ்நாட்டு இந்த வரலாறு வட இந்தியன்ஸ் எவனுமே படிக்கிறதில்ல. முதல்ல அவன் வரலாறுலேயே படிக்கிறதில்ல. ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள், இருக்கவே இருக்காது, வரலாறே இருக்காது. அது வரலாறு அவனுங்க எடுத்து வச்சுருக்கானுங்க. கர்நாடக உடன்படிக்கை 1801. பாளையக்காரன் தோர்த்துட்டானா, கர்நாடிக் நவாப் இருக்கால, அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்குவான். கர்நாடிக் 1799 மற்றும் 1801. 99 யார்? கட்டபொம்மன். 801 தென்னிந்திய புரட்சி, மருது சகோதரர்கள். பாளையக்காரன் களம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செல்வது. அது என்ன சார்? உள்ளூர் குடித்தலைமையினர், ஃபியூடல் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதான் சொல்ல, ஒரு 100 கிராமத்துக்கு ஒரு தலைவர் பாளையக்காரர். அதான் உள்ளூர் குடித்தலைமை, பாளையக்காரர் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி அந்தந்த ஊருக்கு தலைவராக இருக்கான்ல, அவன் எல்லாருக்கும் எண்ணங்கள், ஏன்னா எப்பயும் மீட்டலாம், திரும்ப நம்ம பழைய மாதிரி ஆயிடலாம், சுதந்திரமாக இருக்கலாம் நினச்சது என்னாச்சாமா? நீர்த்து போக செய்தது. முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீர்த்து போதல்னா என்னென்னு தெரியுமா? நம்பிக்கை கலையிறது. என்ன அர்த்தம்? நெருப்பில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி ஊற்றியாச்சு, நீர்த்து போகுது. அதுதான் நீர்த்து போகிறது. அணைஞ்சு போச்சு. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்தது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. கர்நாடக உடன்படிக்கை என்ன நடந்துச்சு? கர்நாடகாவோட ஒப்பந்தம் போட்டுக்கிறான், எல்லா பாளையக்காரரையும் காலி பண்ணிட்டானுங்க. டைரெக்டாக எல்லா லேண்டும் யாருக்கு போயிடுச்சு? பிரிட்டிஷ்காரனுக்கு போயிடுச்சு. அனைத்து கோட்டையிலும் இடிக்கப்பட்டு அவர்கள் படையிலும் கலைக்கப்பட்டன. பாளையக்காரர்கள் வச்சுருந்தாலும் கோட்டை எல்லாத்தையும் இடிச்சுட்டு படையெல்லாம் கலைச்சி அந்த படை வீரர்லாம் இவன் கூப்பிட்டுக்குவான். யார்? பிரிட்டிஷ்காரன். இந்த படை வீரர்கள் தான் எங்கே இருப்பாங்க? வேலூர் கோட்டையில் போயிருப்பாங்க. கைதிகளாக பிடிச்சவனா வேலூர் கோட்டை, படை வீரர்களாக இருந்தவனா அங்கே வேலூர் கோட்டையில் இருப்பானுங்க. அதான் எதுக்கு காரணம்? திப்பு சுல்தான், வேலூர் புரட்சி காரணம். தீரன் சின்னமலை, தீர்த்தகிரி அவரோட பேர் தீரன். அந்த மாதிரி 1756 சிலம்பு, வில்வித்த, குதிரை ஏற்றம், நவீன போர் முறையெல்லாம் கற்றுக்கிட்டார். நவீன போர்னால் துப்பாக்கி சுடுறது, அதெல்லாம். சிலம்பம், வில்வித்த, குதிரை ஏற்றம்லாம் நம்மளுது பாரம்பரியம். துப்பாக்கி சுடுறது, பீரங்கி பயன்படுத்தலாம் கற்று வச்சுருக்கிறார். கொங்கு பகுதியில் மேற்கு மண்டலம், கரூர் இந்த பக்கம்லாம் இருக்குல்ல, கொங்கு பகுதி, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். கோயம்புத்தூர்னா இப்போ உள்ள உடுமலைப்பேட்டை வரைக்கும், பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வரைக்கும், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை. முன்னாடி இந்த மாவட்டம்லாம் ஒன்றா இருந்துச்சு. எந்த மாவட்டம்லாம்? சேலத்தை விட்டுருங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் ஒரே இதாக இருந்துச்சு. 3ஐயும் பிரிச்சுட்டானுங்க இப்போ. சரியா? இதெல்லாம் சேர்ந்து இப்போ 3ஆக பிரிச்சுட்டானுங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். திருப்பூர் மாவட்டம் தான் இது. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சிலாம், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தோம்.
நவீன போர் முறையும் கற்று கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தார். கட்ட பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்துலாம் பண்ணி வைக்கிறார். சரியா? அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சொன்னால கொங்கு மண்டலம்லாம் மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இங்கிலீஷ்காரன்ட்ட தோற்றவொன்னே இந்த பகுதியெலாம் அவனுக்கு எழுதி கொடுத்துப்பாங்க. மைசூர் சுல்தான் யார்? முகமது அலி. அதுக்கப்புறம் அவன் பையன் திப்பு. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. முகமது அலி இந்த ஏரியாவில், ஹைதர் அலி வேறு, திப்புவோட திவான். திவான்னா வரி வசூலிக்கிறவன் அப்படின்னு பார்த்துருப்போம் முன்னாடி. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறுத்து வரி பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். இந்த ஏரியாவிலேருந்து வரி வசூலிச்சுட்டு போகிறார் முகமது அலி. இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிடுறார். யாரை? திப்பு சுல்தான்கிட்ட இங்கேருந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறார். சென்னிமலை, சிவமலை 2 மலை இருக்குது. சென்னிமலை இருக்குல்ல எப்பயும், அதுக்கு நடுவில் சின்ன மலை, அதான் அவரையே சொல்லிக்கிறார். வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார். சின்னமலை என்று அவர் ரைட். அவமதிக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார். இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்களில் மோதிக்கொண்டன. அதில் சின்னமலை வெற்றிவார். நொய்யலாறு, நொய்யல் ஆற்றங்கரையில் எதோட கிளையாறு? நொய்யலாறு. ஜாகிரபி முடித்தவங்க காவிரி. சரியா? நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நகரம் தெரியுமா? திருப்பூர். திருப்பூர் இருக்குல்ல, அப்போ போனேன் அது ஆறு மாதிரியே இருக்காது. நம்ம திருமணி முத்தாறு மாதிரி சாக்கடையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நொய்யலாறு. அது நல்ல தண்ணி ஓடுறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி காவிரியில் வந்து கேட்பாங்க. திப்புவோட படைகளும் தீரன் சின்னமலையோட படைகளும் எந்த ஆற்றங்கரையில் மோதி கொண்டன? எந்த ஆற்றங்கரை? நொய்யல் ஆற்றங்கரை. திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை, அவர் இறந்துடுவார் இல்லையா 4வது மைசூர் போரில், அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓடா நிலை, ஓடாமல் அங்கேயே இருந்தாராமா. ஒரு கோட்டையை எழுப்பி அவர் கேட்பாங்க, ஓடா நிலை கோட்டையை உருவாக்கியவர் யார்? யார்? தீரன் சின்னமலை. ஏன் அந்த பேராமா? வேறு இடத்துக்குலாம் போக கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். ஆனால் ஓடி போயிடுவார். அது வேற. கொரில்லா போர் முறையை கையாண்டார். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கொரில்லா போர் முறையை பின்பற்றினது யார்? தீரன் சின்னமலை. இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஆங்கில ஆட்சியை ஏற்க வற்புறுத்தியதோடு அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதனால் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். சங்ககிரியில் கோட்டை இருக்குல்ல, என்னமோ அங்கே தூக்கல. எத்தனாம் தேதி? 1805. 1801 தென்னிந்திய புரட்சி. 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டு தள்ளிடுவானுங்க. அடுத்து அவர் பூலித்தேவர் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா காட்டுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்புறம் இவங்க ஓகேவா. அப்புறம் வேலுநாச்சியார் ஜெயிக்கிறாங்கள, அந்த வருஷத்தை பார்த்து வச்சுக்கோங்க. வேலுநாச்சியார் ஜெயிச்சது 1780 சம்திங் வரும். ஆமாம், 1780 81 பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் 1805. அப்புறம் வேலூர் புரட்சி. இதோட தென்னிந்தியாவில் பெருசாக கலவரம்லாம் எதுவும் நடக்காது. இந்த கதை தெரியும்ல. என்ன காரணம்? வேலூர் புரட்சி. வேலூரில் யார் இருக்கா? பாளையக்காரர்களுடைய போர் வீரர்கள், அங்கே தான் இராணுவ வீரர்களாக இருக்காங்க. அப்புறம் திப்பு சுல்தானோட ஃபேமிலி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து எந்த அன்னைக்கு கலவரத்தில் ஈடுபடுவாங்க? திப்பு சுல்தானோட மகளுக்கு கல்யாணம் நடக்கும். சரியா? பெரிய பையன், மகள், இன்னொரு தம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து கலவரத்தில் ஈடுபடுவாங்க. காரணம் என்னது? அடக்குமுறை, அப்புறம் மத இதெல்லாம், பட்டை போடக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, தலைப்பாக புல்லாக வைக்கக்கூடாது. நம்மளால் என்ன பண்ணுவான்? தலைப்பாக கட்டுவோமா? அதெல்லாம் கட்டக்கூடாது. அவன் ஒரு ஸ்டைல் ஆஃப் தலைப்பாக கொடுப்பான். சரியா? அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இது பண்ணுவாங்க. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே
கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் கடைசி போர், 4வது ஆங்கில மைசூர், ஒரு நாள் தான் நடக்கும், முடிஞ்சு போயிடும். சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. சேலம், திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்கள் யார்கிட்டருந்து? திப்புக்கிட்ட இருந்து. அப்புறம் 1799 நடந்த ஆங்கில மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. கடைசி போர் 99, 1799. இது 3வது போரில் சேலம் ரைட் திண்டுக்கல்லை இணைச்சிடுவாங்க. 4வது போரில் தான் டோட்டல் கோயம்புத்தூரையும் இணைச்சிக்குவாங்க. 1798ஆம் ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பங்கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். 1798 தஞ்சாவூரில் மராத்தியர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மராத்தியர்கள் தான் இருக்கணும். சிவாஜியோட பேரன் அந்த குரூப்பு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, தஞ்சாவூரில் கப்பங்கட்டும் நிலைக்கு வந்துட்டாங்க. கட்டபொம்மன் எதிர்க்கிறாரு 1799. மறு சகோதர எதிர்ப்பு 1801 ஆகியவற்றெல்லாம் ஒடுக்கிய பின்னர் பிரிட்டிஷார் ஆற்காடு நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். அதான் என்ன ஒப்பந்தம்? ஆற்காடு ஒப்பந்தம். ஆற்காடு ஒப்பந்தம் 1801 தானே, 1 2 அப்படி தான் இருக்கும். 1801 ஏற்பட்ட ஆமாம் 1801 அதான் ஆற்காடு ஒப்பந்தம். விசுவாசமற்றவர் அப்படின்னு அவன் மேலே திணித்து ஒப்பந்தம் போடுறானுங்க. வடார்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டானுங்க. எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுச்சு அவங்க கண்ட்ரோலுக்கு. நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்றது. அதோட ஆற்காடு நவாப் டம்மி முடிஞ்சு போச்சு. 1801 ஆற்காடு உடன்படிக்கையோட ஆற்காடு நவாப் காலி. சரியா? ரைட். இந்திய வீரர்கள் மனக்குறை. போருக்கான அந்த கலவரத்துக்கான காரணம். ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் இவ்வளோ பேரை காலி பண்ணிட்டானுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. சிற்றரசருக்கு கோபத்தில் இருக்கான். நிலச்சுவன்தாரர்கள் அதான் ஜமீன்தாரர்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள் தமிழ்நாட்டில். இதன் விளைவாக வெளிப்பட்டதே 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி. யார் யார்? சிற்றரசர்கள், நிலச்சுவாந்தாரர்கள், வீரர்கள், அவங்களுடைய படை வீரர்கள். புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. நம்ம ஆளுங்களுக்கு பதவி உயர்வு கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே பேசுனது. தங்களின் சமூக சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிர குறைவான மதிப்பளித்ததும், பட்டையடிக்காத, பட்டை போடாத, நாமம் போடாத, புல்லா போடாத, தாடி வைக்காத, இதெல்லாம் சமய நம்பிக்கை தானே. மேலும் அவர்கள் கோபத்தை வலுப்படுத்தியது. சம்பளம் கம்மி, பதவி உயர்வு இல்லை, சமய அந்த குறிகள்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி வரி வசூலிக்கிறது, அந்த மாதிரி நிறையா சிக்கல்லாம் வருது. ஸோ விவசாய பின்னணி தானே இவங்கெல்லாம். அதுவும் 1805 பஞ்சம் ஏற்படுது, மழை பெய்யலை. நிலக்குத்தகை முறை, ஜமீன்தாரி முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் பிரச்சனை. நிறையா சிப்பாய் குடும்பம் பாதிக்குது பயங்கரமாக. அவன் குடும்பம் பாதிப்புட்டான்னா அவனுக்கு கோபம் வரும். சிப்பாயினா யார்? சிப்பாயினா யார்? இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர் தான் சிப்பாய். இவ்வளோ நேரம் பாருங்கள், தெரியாமல் கவனிச்சுட்டு வந்திருக்கீங்க. திப்புவின் மகன்களும் அவர்கள் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையை சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. இவங்க எல்லாரும் கோபத்தில் இருக்காங்க, சிப்பாய்கள்லாம். ஏன் சிப்பாயெல்லாம் கோபம் இருக்கான்? விவசாய பின்புலம். மழை பெய்யலை, குத்தகை முறை தப்பாக இருக்குது. ஸோ வறட்சி, விவசாயிகள் பாதிக்கிறாங்க. சரியா? அது ஒரு கோபம். உள்ளுக்குள்ளே உள்ள கோபம் வேறு, இது வெளியிலேருந்து வர்றது. இந்த டைமில் உள்ள தலைவர் இருக்கார். யார்? திப்பு சுல்தானுடைய பையன். தலைவர் வேணும்ல, அவர் தலைமையில் கூடுறாங்க. தலைமை தளபதி இயக்க சக்தியாக, அதாவது உடனடி காரணம் சர் ஜான் கிரடாட் புதிய இராணுவ விதிமுறை. இந்த தொப்பி அது இதெல்லாம் கொண்டு வர்றார். புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும் பொழுது சாதி அடையாளங்களையோ
கையில் கயிறு கட்டுறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, காதணிகளையோ கடுக்கன் அதெல்லாம் போட்டுக்குவாங்க, அணியக்கூடாது. அவர்கள் தாடையை முழுமையாக சவரணம் செய்யணும், தாடியெலாம் வைக்கக்கூடாது. மீசையை ஒரே பாணியில் வைத்து கொள்ளவும். நம்மளால் என்ன பண்ணுவோம், விதவிதமாக மீசை வச்சுக்குவோம். சரியா? நீங்கள் இப்போல்லாம் முடிக்க விட்டுக்கிறீங்க, மீசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. விதவிதமாக முடி வச்சுக்கிறீங்களா இப்போல்லாம், அது மாதிரி மீசையை நம்மளால் முறுக்கிக்குவான். ஒருத்தன் இப்படி கீழே இறக்கி விட்ருவான், ஒருத்தன் இப்படி இங்கே வரைக்கும் போகும். அப்புறம் நம்ம புலிகேசி மீசை மாதிரி வச்சுக்குவானுங்க. அது மாதிரி அப்படிலாம் வைக்கக்கூடாது, எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போ வரைக்கும் அப்படி தானே இருக்குது. இப்போ வரைக்கும் போலீஸு மிலிட்ரிக்காரங்களாம் அப்படி தான் இருக்கணும். டிசிப்ளின் டெய்லியும் சேவ் பண்ணிடுவான் போலீஸுக்காரன், மிலிட்ரிக்காரெலாம். அது மாதிரி புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போலானது. அதில் என்ன இருந்திருக்கு, அந்த கிறிஸ்துவ மதத்தோட சிம்பிள் இருந்திருக்கு. இவனுங்க வேறு மதத்தினர், அதெல்லாம் காரணம். விலங்கு தோலினால் ஆன லட்சணை ஆகும். விலங்கு தோலில் ஆன லட்சணை, சிம்பிள், எம்பலம். புதிய தலைப்பாகை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடில் என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கையை எடுத்தாங்க. அதை எங்களுக்கு செட்டாவலை பண்ணுறான். ஆனால் கம்பெனி நிர்வாகம் யார் பண்ணது, அதை சர் ஜான் கிரடாக். இதெல்லாம் உடனடி காரணம். புரட்சி வெடித்தல் 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளை இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளுடன் முழக்கத்துடன் புரட்சியில் இறங்கினர். அந்த கதையவே சொல்ல பாருங்க அவனுங்க. அடுத்த நாள் வந்துட்டு திப்பு சுல்தானுடைய பொண்ணுக்கு திருமணம். அந்த திருமண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. தடவுலாம் சமையலுக்கு மேலே அதுக்கெல்லாம் அலங்காரம் அதெல்லாம். அப்போதைக்கு ஆயுதங்கள்லாம் கைதிகளுக்கெல்லாம் பரிமாறி கொடுத்துருவாங்க, சப்ளை பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி விடிய காலையிலலாம் அசன் தூங்குவாங்கள்ல, அப்போ கலவரத்தில் ஈடுபடுவாங்க. அது பிளான் பண்ணி அந்தெல்லாம் இங்கே போடாமல் விட்ருக்கானுங்க. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் என்பவர் தான் முதலில் பணியானார். கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அதை அந்த அந்த வரலாறையே மறைச்சிட்டானுங்க பாருங்கள். ஏன்னா அவனுக்கு வரலாறு மாற்றணும். அங்கே ஊரில் போயின்னா திப்பு சுல்தான் ஹைதர் அலிலாம் சமூகத்துக்கு எதிரானவன்னு சொல்லிட்டு அங்கே பரப்பிட்டு இருக்கானுங்க கர்நாடகாவில். சரியா? அது மாதிரி இங்கே பாருங்கள், வரலாறு தூக்கிட்டானுங்க. திப்பு சுல்தான் பையன் அவங்க பொண்ணு கல்யாணத்து அப்போ தான் இந்த சதியிலேயே ஈடுபடுவாங்க வெள்ளைக்காரனுக்கு எதிராக. புரியுதா? அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிகாராஸ் கொல்லப்பட்டார். ஃபஸ்ட் ஆள் பேன்கோட், ரெண்டாவது மிகாராஸ். கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அந்த பக்கம் கிராஸ் ஆகிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் இவர் தான் எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, சத்தம் கேட்குது. அவரும் இறந்துடுறாரா, அவரையும் போட்டு தள்ளிடுறானு. அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, 12 பேர்த்துக்கு மேலே. ஆஃபீஸரே 12 பேரை போட்டானுங்கன்னா பாருங்கள். ஆஃபீஸர்னால் எப்படி, இந்த மாதிரி எஸ்பி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. போலீஸ்காரனை போட்டால் போட்டு தள்ளிடுறானுங்க. ஆமாம் தானே, என்கவுண்டரில் போடுறாங்களா? ஏன்னா இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போயிடும். ஆஃபீஸரை போட்டால் என்ன இன்னும் அவ்வளோதான், பயங்கரம். 1 மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டார்கள். லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்காமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களாவார்கள். சரி, ஜில்லஸ்பி கொடுங்கோன்மை. ஜில்லஸ்பி வரார். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ், ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். ஆர்காட்டில் குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பி அவர் வரார். எங்கேருந்து வேலூர் கோட்டையிலேருந்து ஆர்காடு பக்கம்தான் கோட்டை. அங்கே தகவல் கொடுக்குறாரு, அங்கேருந்து படைங்கிறது. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். விடிய காலையில் நடக்குது, 9 மணிக்கெலாம் வந்துடுறாரு செய்தி தெரிஞ்சு. இப்போ அங்கேருந்து பக்கத்தில் தான் ஆர்காடு கோட்டை. திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றினார்கள். இங்கிலீஷ்காரன் கொடியை இறக்கி திப்பு சுல்தானுடைய மைசூர் சுல்தான், திப்பு சுல்தான்னா புலிக்கொடி வச்சுருப்பார், பார்த்துருப்போம். அந்த கொடியை ஏற்றுறாங்க. அவரோட பையன் மூத்த மகன் பதே ஹைதர் அவரை மன்னராக அறிவிக்கிறாங்க. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்கள்
வன்மையாக ஒடுக்கினார். பயங்கரமாக சொல்கிறானுங்க. நேரில் கண்ட ஒருவரின் வாக்குமூலத்தின்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டைக்குள்ளே மட்டும் 800 பேர் செத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரையும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். எப்போ? அந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள். புரட்சி ஏற்பட்டு அதை ஒரே நாளில் அடக்கிட்டானுங்க. தேதி பார்த்துக்கங்க, ஜூலை 10, 1806. யாரை மன்னராக அறிவிக்கிறாங்க? ஆமாம். யார் அந்த கலவரத்தை அடக்குனது? ஜில்லஸ்பி. எங்கேருந்து வராரு அவர்? ஆற்காடு கோட்டையிலேருந்து வராரு. ரைட். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும். புரியுதா? எந்த படத்தில் பார்த்தீங்க இது மாதிரி சீனு? பீரங்கி முன்னாடி குண்டு வெளியில் வரும்ல, அதில் கட்டி வச்சுருவானுங்க. பீஸாக போயிடுவானுங்க. 6 பேரை, 5 பேரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கொலை தான் பண்ணுறானுங்க. அதில் இப்படி வெரைட்டி. 8 நபர்கள் திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. பார்த்தோம். அங்கே தான் மொழி தெரியாமல் மாட்டிக்குவானுங்க. அங்கேயே இறந்துடுவாங்க. அங்கே இருக்காங்களா இல்லையானே தெரில. இப்போ கலவரத்தை அடக்கின அதிகாரிகளுக்கு பரிசு தொகை, பதவி உயர்வெல்லாம் கொடுத்துருக்காங்க. கர்னல் ஜில்லஸ்பி தான் அடக்குனார். 7000 பக்கோடா அவருக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க. எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு, கிரடாக் தானே அந்த இது கொண்டு வந்தார், ரூல்ஸு. அக்னி இவங்கெல்லாம் காரணம். இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டார்கள். புதிய இராணுவ விதிகள் திரும்ப பெறப்பட்டது. கிரடாக் கொண்டு வந்த புதிய இராணுவ முறை. அவ்வளோதான். இது முன்னாடி பேசியாச்சு, 2வது தடவை பார்க்குறோம். அடுத்து புரட்சி பற்றிய மதிப்பீடு. என்ன மதிப்பீடு? வெளியிலேருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினால் வேலூர் புரட்சி தோல்வி. நம்ம பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. அங்கே வேலூர் கோட்டையில் இருந்தவங்க மட்டும், ஜெயிலில் இருந்தவங்க மட்டும்தான் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. வெளியிலேருந்து சப்போர்ட் இல்லை. அவங்களுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் வந்துச்சு. ஆமாவா? சமீப கால ஆய்வுகளின்படி வழியாக புரட்சிக்கான ஏற்பாடு 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை படைப்பிரிவாக பிரிப்பாங்க. அதில் இப்பயுமே ரெஜிமெண்ட் 1, 2 அப்படிலாம் இருக்கும். சுபேதார்களான ஷேக் ஆடமும் ஷேக் அமீதும் ஐமேதாரா ஷேக் உசைனும் 1ஆம் படைப்பிரிவு 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும் ஐமேதார் ஷாக் காஷியும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. இதெல்லாம் தேவையில்லை என்னடி. சரி. 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்திற்கு அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஆமாம் தானே? இதே மாதிரி காரணம் தான் அங்கேயும் இருக்கும். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கலகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. அங்கே உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டது, இங்கே நடக்கலை. ரொம்ப நாள் நீடிச்சதில் அங்கே கலவரம். 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்து விடவில்லை. பெல்லாரி ஆந்திராவில், வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்களில் அது எதிரொலித்தது. அங்கெல்லாம் லைட்டாக சலசலப்பு கலவரம் நடந்திருக்கு. அவ்வளோதாங்க. பெண்ண பாளையக்காரர், தென்னிந்திய புரட்சி அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? தீரன் சின்னமலை, அப்புறம் வேலூர் புரட்சி. அதான் இந்த பாடத்தில். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? பூலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். யார் சிவசுப்பிரமணியனார்? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறையை அறிமுகப்படுத்திய காரணமாக இருந்த தலைமை தளபதி. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன் எங்கு அனுப்பப்பட்டனர்? பாளையக்கார முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் விஸ்வநாத நாயக்கர். அவரோட அமைச்சர் அரியநாதர். வெரி குட். வேலு நாச்சியாரும் அவரது மகளும்
8 ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால் நாயக்கர். விருப்பாட்சி பாளையத்தின் கோபால் நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கூறும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பினார். ராமலிங்கனார். ஆமாம், ராமலிங்கனார். நார் செய்திக்கங்க. கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கைத்தார். எந்த ஆண்டு? 99. 4 13 16. சரி, பார்த்துக்கங்க. மருசகம் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகள் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் பாளையக்காரர் புரட்சி. டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். பத்தே ஹைதர் அலிக்கு அவர் என்ன வேணும்? மூத்த பையனா? பேரன். பாருங்க, அவங்களாம் 2வது தடவை அட்டன் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து என்னடா அது அவங்களாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியலன்னு பயப்படாதீங்க. திரும்ப திரும்ப படிக்கணும். அது 2வது தடவைனா படித்து பார்த்துட்டு புரியாமல் திரும்ப வந்து அட்டன் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? அதனால் கரெக்டாக ரீகால் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அடுத்த தடவை அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க. அப்புறம் படிக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. பாளையக்காரன் முறை காக்காத்திய ஃபஸ்ட்டு தடவை உட்காந்துருக்கும் போது அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க கூட இருந்தவங்க பயந்து ஓடினவங்களாம் ஓடிட்டான். ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு. அவங்க தைரியமாக இருந்ததுனால அங்கே உட்காந்துருக்குறாங்க. சரியா? அவங்கள யாருமே பாருங்கள் ஹிஸ்ட்ரி படித்தவங்க. ஹிஸ்ட்ரியாக நீங்கள் யாராவது? எல்லாம் இன்ஜினியரு, சயின்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். பாளையக்காரன் முறை அப்படி தான் ஒரு பொண்ணு வந்துச்சு ஃபஸ்ட் நாள். அது பயங்கரமாக படிப்பேன்னு அதுவாக நினச்சிக்கிச்சு. வந்து உக்காந்துது. பாடம் முடித்தவொடனே இவங்க சொல்கிறது பார்த்து ஐயோ நம்ம இதாகிட்டோன்னா ஒரே நாளில் ஓடி போச்சு. வந்து கூட பார்க்கல நீங்கள். அப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். சரியான கூற்றை தேர்வு செய்யும். பாளையக்காரன் முறை காக்காத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கரெக்டா? சரி. பிரதாபனா? 2ஆம் பிரதாபன். கான் சாஹிப்பின் யார்? கான் சாஹிப் யூசப் கான் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டின் சேவலை 1764 மீண்டும் கைவிட்டான். கரெக்டு. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமந்தப்பட்டு 1764 தூக்கிலிட்டார். கரெக்டா? கதை படிச்சுட்டு வந்தோம், அவ்வளோதான். அதை வச்சு ஆன்சர். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார். சரியா? யாருக்கு? பூலித்தேவர். அப்போ என்ன கரெக்டு? கர்னர் கெம்பல் தலைமையில் கீழ் ஆங்கில படை மாபூஸ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. கரெக்டா? கரெக்டு. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மறு சகோதர உதவி துணை புரிந்தார். கரெக்டா? திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார். கரெக்டா? கார்ன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படையை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். 1 2 3 1 2 3 இல்லையே. அப்போ இது கிடையாது. இதுதான் ஆன்சர். இது கிடையாது. திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால் அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அப்படி வச்சுக்கோங்க. 1 2 மட்டும் தான், 3 வரலையே. எங்கேயுமே இல்லை ஆப்ஷன். பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியை பெற முயன்றார். கரெக்டா? கரெக்ட். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தால் ஹைதர் அலியால் பூலித்தேவர் உதவி முடியாது. கரெக்டா? ரெண்டுமே கரெக்டு. கூற்று காரணம் 2 சரி. இந்த கூற்றுக்கு சரியான காரணம் பொறுத்துக்க. தீர்த்தகிரி யார்? அது கோபால் நாயக்கர். பானர்மேன்
ஆ வேலூர் பாணர்மேனா? பாணர்மேன். வேலூர் கோட்டையா? சுபேதார் ஷேக் அவர் தான். இவர் ரைட். பாணர்மேன் ராமலிங்கனார் 3. பாணர்மேன் தான் நம்ம பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணும்பொழுது தூது அனுப்புவார் ராமலிங்கனார். ரைட். சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி. கர்னல் பேன்கோட் வேலூர் கோட்டையில் அங்கே போட்டு தள்ளிடுவாங்களா? எதெல்லாம் கொண்டிருக்காம பாருங்க. ரைட். இதோட இந்த பாடம் முடிந்தது.